What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ், வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Toss Up. நாங்க தான் உங்கள் Toss Up Boys. நம்ம டாஸ் அப் கேர்ள்ஸ்னு ஒரு தடவை கூட கூப்பிட்டதில்ல. நம்ம தான் ஃபீமேல் கெஸ்ட் வந்தாங்களே, அவங்க வரும்போது டாஸ் அப் கேர்ள்ஸ் ஆயிடுறாங்க. கேர்ள்ஸா இல்ல செகண்ட் ஃப்ரான்ச்சைஸ் தான் தூமா டாஸ் அப் கேர்ள்ஸ் சொல்லி ஃப்ரான்ச்சைஸா? டேய் நீ இங்க பாரு, ஒரு எபிசோடே எடிட் பண்றதுக்கே எடிட்டர் முக்கி எடுக்கறான். அப்ப ஃபீமேல் எடிட்டர் வச்சிரோம்டா. Female ஃபீமேல் எடிட்டர் vs மேல் எடிட்டர். எதுக்கு? அப்ப நம்ம ஷோ நல்லா ஓடுதா, அவங்க ஷோ நல்லா ஓடுதா தெரியல. நம்ம மாசம் நம்மளே குறைக்கிற மாதிரி இல்ல. நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஜோக் உண்டடா. இப்ப எதுக்கு நீ ஃபீமேல்லாம் கேட்டுட்டு இருக்கற? இல்ல அந்த ஷோல நீ கெஸ்டா போய் உட்கார்ற. சைடுல கட்டு. அந்த ஷோல என்ன வந்து இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டேன். நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு உங்களை தான் கேஸா கூப்பிடுவாங்க. நான் தான் ஷோ நடத்துறேன். என்னை கூடவே இப்படி இருக்க முடியும்? நான் குமார் அவசரப்பட்டிய இல்ல அது ஃப்ரான்ச்சைஸ் ஆயிடுச்சுல, நீ பாஸா மட்டும் தான் இருக்க முடியும். எனக்கு என்னமோ அந்த ஃப்ரான்ச்சைஸ் நீயே நடத்தி ஃபுல்லா கேர்ள்ஸா கூப்பிட்டு வாங்க ஏன்டா சொல்ல மாட்டேன்? வார எடிட்டரை தேடி அவன்கிட்ட கெஞ்சி வீடியோ எடிட் பண்ணி தம்ப்நெயில் செஞ்சு அதெல்லாம் அப்ரூவ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டானா இல்லையான்னு செக் பண்றதுக்கே எனக்கு 2 நாள் எடுக்குது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் ஒன்று போட்டுருவானே. மன்னிக்கணும், நான் உங்க ஆள் இல்ல, நான் அவங்களோட ஆளு. நடுவுல வேற ஸ்பாட்டிஃபை வேற அப்லோட் பண்ண மாட்டான். ஆமா, அதுல 2-3 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, why no in Spotify. அது எடிட்டர் வந்து அப்லோட் பண்ண மறந்துடுவாரு. You know one thing, anger is the cause of all miseries. One should know how to control it. Otherwise, life will become miserable. Try to understand that. ஸோ எனிவேஸ் வந்து போன வாரம் வந்து ஒரு சுவாரஸ்யமான எபிசோட் வச்சு திவ்யா வந்து கதை சொன்னால, இருந்தாலும் நிறைய பேர் வந்து நீ உனக்கும் திவ்யாவுக்கும் பேரிங் செம்மையா இருக்குன்னு சொன்னாங்க. உனக்கு தானே சொன்னாங்க? உனக்கு சொன்னாங்கடா. எனக்கும் திவ்யாவுக்கும் எங்க ஒரு காமெடி காமி பாப்போம். திவ்யா ஏன்னா சரி, phone நீங்க கூட சொல்லல. ஆனா இந்த ஆனா வாரம் வந்து நிறைய பேர் கிரீஸ் தான் பிடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால தான் இனிமேல் நான் இந்த கொமெண்ட்லாம் படிக்க மாட்டேன். நாங்க வந்து இதுக்கப்புறம் அவாய்ட் பண்றோம். கிறிஸ் கியூட் கமெண்ட் என்ன மட்டும் சொன்னா மட்டும் அவாய்ட், உங்களை மட்டும் சொன்னா மட்டும் படிக்கணும். ஆமாடா. இவரே 10 கொமெண்ட் ஒரு கொமெண்ட் எங்களை பத்தி வருது. நாங்க அதெல்லாம் படிக்க முடியும். சரி, அதனால வந்து போன வாட்டி என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். போன வேலை டாப் கமெண்ட்ஸ் படிப்போம். ஓகே. ஆனா பாரு, அந்த கொமெண்ட்ல 50% உன் மேல வச்சு இனிமேல் நம்ம கொமெண்ட் படிக்க மாட்டோம். மொதல் கமெண்ட் இதுல மோஸ்ட் லைக். ஓகேவா? திவ்யா scared of telling பேய், meanwhile I have a Chinese friend and her name is பேய். எப்படி கூப்பிடுறது? வரல. பேய். அடுத்து வந்து இது வந்து கொஞ்சம் நிறைய பேர் சொன்னது, காஜிஸ்தா கிரீஸ் இஸ் பேக். 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. நீ டக்குனே மாத்திட்ட. நோ மாஸ் என்ட்ரி பெர்ஃபார்மன்ஸ், கிரிஷ் இஸ் பேக். ஓ, இன்னொன்னு இது நோட்டீஸ் பண்ணேன், எடிட்டர் ஹேஸ் a massive crush on today's guest, adorable man. அவனை எடிட் பண்ண சொன்னா மயிறு வந்து மயிருன்னு சொல்லிட்டேனே, ஆள் வந்து பொண்ணு சைட் அடிச்சுட்டு இருக்கிறான். ஏய் நைஸ் ஃபிகர். நான் வர வந்து கண்டென்ட் எடிட் பண்ண சொன்னா அவன் மீம்ஸ் போட்டு தள்ளிட்டு இருக்கிறான். இல்ல அப்புறம் இன்னொரு ஷோக்கு நல்லா என்டர்டெயின்மென்ட் இல்லையா? ஷோக்கு அவன் என்டர்டெயின்மென்ட் தர்ற மாதிரி இருக்கு எனக்கு. யார் தெரியுமா சொன்ன? ஐவன் பான் ஹண்ட். ஓ, இது ஜேசன் பான் மாதிரி அந்த மாதிரி. ஓகே, இன்னொன்று வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு பஞ்ச் லைன், ஃபார் ரியல் வித்வுட் anyone in 3 of you the toss up is not fulfilled with fun and joy, the best combo. அப்புறம் கடைசியில் கிறிஸ் அபவுட் நமசாயு ஏஞ்சலா ஆங்கிள் ஆஃப் நீமோ ஃபைல். அந்த இடத்துல நான் எப்படா பேர் சொன்னேன்? சொல்லியிருப்ப நீ ஒரு பேரா சொல்ற, 15 பேர் சொல்ற. ஓகே, இன்னொன்று வந்து டீனா ஹார் நாயுடு, love this episode as always, you brothers made it happening again, love your work brothers, keep rocking as always, and editor G. நீங்க வேற ரகம். I'm gonna fire the editor. Your timing all வேற level G. Seriously love the editor output on every episode. You too editor G, keep rocking as. உனக்கு தெரியுமா நம்மள பத்தி 2 வரி தான், மொத்தம் 15 வரி. எடிட்டர் வேற ரகம், டைமிங் சூப்பர். நான் வந்து கொஞ்சம் இடம் ஆமா, நான் வந்து நீ பண்றது பண்ணுன்னு சொன்னேன். கொஞ்சம் இடம் விட்டான்.
முளைச்சு 3 இலை வரல அதுக்குள்ள அங்க போய் நிக்குது. ஓகே, அப்புறம் இன்னொன்று வந்து ப்ரோ லைவ் ஷோ இன்வைட் பேய் வேட்டை லிங்கேஷ் சார் கன்ஃபார்ம் ஆட பேய் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து சுகன் ராவ் 2101 கேட்டிருக்காங்க. ஓ, so that was a nice segue. லைவ் ஷோட அனௌன்ஸ்மென்ட் வந்து இந்த எபிசோட் பார்த்து நீங்க பார்க்கும்போது லைக் the following week Monday இல்லாட்டி Tuesday நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா we will be announcing the live show எங்க நடக்குது. அதே நேரத்துல எப்படி டிக்கெட் வாங்குறது எல்லாமே வந்து லைஃபா போகுது. I think you can buy the ticket by Wednesday or Thursday which is before 20th you can you be able to purchase your ticket. That means 1 week before the show you will be able to purchase the ticket. The ticket will be priced as 20 ringgit. Location everything will be there. இது வந்து ஒரு LRT கிட்ட இருக்கிற ஸ்டேஷன் தான். LRT இருக்கிற ஒரு ஸ்டேஷன்ல நீங்க வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒரு காலேஜ் போற இடம் தான். ஸோ நிறைய பேர் அங்கேயே சாப்பாடுலாம் இருக்கு. யூ ஹேவ் லைக் மீல்ஸ் அண்ட் எவ்ரிதிங் பட் யூ ஆர் நாட் ரிக்வயர்ட் டு பை இட் பட் யூ கேன் லைக் போன வருஷம் முறுக்கிங்லாம் வச்சிருந்தோம். ஆமா, முறுக்கிங் கொட்டு காஃபி ட்ரிங்க்ஸ்லாம் இருந்துச்சு. மேபி அதே மாதிரி இருக்கும் பட் வாங்கணும்னு இல்லை, வாங்க நல்லா இருக்கும். கமலா சார். So all those things will be there and also we will be there and guest இருப்பாங்க. கெஸ்ட் வந்து யாருன்னு நீங்க அங்க வந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா ஏன் வருவான்னு தெரியாது. கம்பெனி சீக்ரெட் ஏன் எப்படி சொல்ற? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் சொன்னதுக்கு கொஞ்சம் சுகர் டாப்பிங்லாம் போட்டு ஆட் பண்றேன். யாரும் தெரியாது. கேக்க பாதியா வெட்டி ஒண்ணு இல்லைங்க உள்ள வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. இல்ல இப்ப வந்து அவனே வருவானா இல்லையா தெரியல. நடுவுல ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு அவனே வரமாட்டான். சொல்லிட்டேன்னா கமெண்ட் கிரீஸ் ப்ளீஸ் கம் கிரீஸ். இங்க பாரு, அடுத்த வேற அவனை சொல்ல உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். எது உப்பிட்டியா? உப்பு போடாம உப்பிட்டியா? உப்பிட்டடா, அதுங்கிற உப்பிட்ட. ஓகே, ஆனா ஒரு சில கமெண்ட் இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தேன். நிறைய பேர் வந்து இந்த போன வாரத்துல வந்து அந்த என்ன சிஸ்ரோஃபீனியாவா இது ஒரு ஃபீனியா. My England is not good. Yeah, of course, definitely. அப்புறம் வந்து அந்த ஹெலுசினேஷன் அதுல பத்தி நிறைய கத்துக்கிட்டேன் சொன்னாங்க. சொன்னாங்களா? லைக் காமெண்ட்ல இப்போ ஸ்க்ரோல் ஆமா. இப்போ ஏன்னா வந்து சில பேர் வந்து ஒரு உருவம் தெரியுது, யாரோ வந்து குசு குசுன்னு பேசுறாங்க காதுல. சோ இது வந்து பேயா இருக்கும்னு அப்படி எனக்கு இப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு சவுண்ட் போட்டது நீ தானே? என்ன சவுண்ட்? ஓ ஆமா, நடுவுல விட்டு போட்டு அவனும் திருப்பி என்னடா திருப்பி கேக்குது. ஓ அதான் திவ்யாவுக்கு தெரியும். அது பாத்துருச்சு நான் பண்றதுனா. தயவு செஞ்சு சொல்லாத. இந்த கேப்ல நீங்க ரெண்டு பேரும் சிக்னல் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுக்கே தெரியல. பெண்கள் அவர் கண்கள் மாதிரி. ஆமா, நான் வந்து கிறிஸ் பாதையில ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். ஓ யாரு அவன் உன் பாதையை ஃபாலோ பண்ணிருக்கான். என்னோட குருவே இங்கதான் இருக்காரு. என்ன சொல்லுவாங்க? சாமி. Okay, anyways, I wanted to ask you all, Valentine's வருது. I mean this week இந்த எபிசோட் பார்த்தா Valentine's இருக்கும். முடிஞ்சிருக்கும். சோ உங்களுக்கு இந்த Valentine's மித் அந்த மாதிரி ஏதாச்சும் தெரியுமா? அந்த Valentine's மித்தா? You know how the story of Valentine? ஓ அது தெரியல. Valentino வந்து is the angel of Valentine's, right? Okay. That's the day. Okay. You know Valentine வந்து சாக்லேட் கம்பெனி வந்து பண்ணுது. ஆனா Valentine's வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து he will make people fall in love. Yeah. So, Cupid மாதிரி. But do you know Cupid is actually a demon? ஆமாவா? Yeah, Cupid is like a toyola. Oh. That makes people fall in love. But it's not willingly. So நீ ஜீன் அந்த மாதிரி இருக்கலாம், right? So apparently Cupid is something like a gene and toyola. ஆமா, if you come to think of it, அது உன்னை ஃபார்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்குது. So it's not a real love, you know. Black magic சொல்றாங்க. சூனிய வச்சு லவ் பண்றது. ஆமா. That is what that Cupid does. ச்சே, இதுக்கு அப்புறம் யாராவது Cupid எடுத்து தொலைக்க மாட்டா? நீ Cupid இப்படி சொல்ற. நீ புஃப் என்ன நீ அமெரிக்கால இருக்க? கோசுமால அடிக்கிறீங்க. டெக்னாலஜி. என்னது? டெக்னாலஜி. இப்ப Cupid அவர் இது இந்த விக்ரம் கிளைமாக்ஸ் சுடுவார். எல்லாரும் கல்யாணம் பண்ணி சாவுங்கடா எல்லாரும். ஏஜென்ட் கிறிஸ் கல்யாணம் பண்ணி சாவுங்க. இது சாவோட மாதிரி இருக்கு. இல்ல ஆனா வேலண்டைன் வந்து இதுல தெரியாது. எனக்கு தெரியும் வேலண்டைன் வந்து கப்பல்லாம் ஒண்ணா சேரல. இல்ல because நான் Valentine's சுத்தி ஏதாச்சும் கோஸ் இருக்கானே பார்த்தேன். Apparently Valentine's is also in some culture believes that Valentine's is actually a demon. That forces people to fall in love rather than celebrating love. It forces pukau. நம்ம பேசல charming people to fall in love. Apparently that is the myth and legend of Valentine. So நம்ம வந்து அந்த நயசா இருக்கிறத செலிப்ரேட் மொரட்டு சிங்கிள்னு இங்கே காமிக்கிற. இதுக்குன்னு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க கதையை. எனக்கு உங்களை மாதிரி எல்லாம் ஃபேன்ஸ்லாம் இல்லை. எனக்கு ஃபேன்சி எனக்கு யாருன்னே நீங்க தெரியாது.
இல்ல இருந்தாலும் ஒரு உருட்டம் அப்படி ஏறிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். இல்ல நின்ன கமெண்ட்ஸ் நான் சில நேரத்துல வந்து உங்க 2 பேரும் சிங்கிள் ஹாப்பி பர்த்டே எல்லாரும் நல்லா மாமா வேலை பண்றீங்க. ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த கியூபிட் சைத்தான். நான் வந்து அந்த கருப்பு சட்டை போட்டிருக்கேன் டீமன்லாம். எல்லாருக்கும் மாமா வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இவன் தான் சீக்கிரட்டா அடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்ணப்ப? அம்புடா சவுண்ட் அம்பு அடிக்கிறது அப்படி சொல்லி ஸ்பாட்டிஃபை காரனால வேற என்ன அடிக்கிற மாதிரி இருக்கு. நீ எச்சி துப்புற மாதிரி இருக்கு. எச்சி துப்புற மாதிரி இல்ல, என்னத்தையும் ஆட்டி விட்ட மாதிரி இருக்கு. அவன் டீசென்ட்டா தான் சொன்னேன். சரி, ஆமாடா. நீ வந்து லோஷன் பாட்டில் ஆட்டி விட்டுனா லோஷன் போடா. ஆமா தானே. டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்கலாம். மாமான்னு சொன்னேன். அது டிஷ்யூ பேப்பர் லோஷன்லாம் எடுத்து கொடுக்க எடுத்து கொண்டு வந்துட்டீங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டேனா? டேய் கையாட்டுக்கு எதுக்குடா நாளா வரணும்? இல்ல எனக்கு என்னன்னா இது February 14 வந்து வேலண்டைன் டே. 7-8 மாசம் கழிச்சு பார்த்தா நவம்பர் வந்துருமா? நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. அவன் பாரு எப்படி கரெக்டா பிளான் பண்ணிருக்கேன். ஓ ஆமா. எது வருதாலும் பிளான் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் டெத் டே. நான் ஒரு கடைசியா சைக்கிள்ரா. சாவடிக்கிறேன்னு பிளான்ல இருக்கான். நீ ஏன் வந்து நான் வந்து வேலண்டைன் டேல இருந்து வேலண்டைன் டே தான் எனக்கு நியூ இயர். ஆமாவா? ஏன் புதுசா பொண்ணு கிடைச்சிருக்கோ? புதுசா பொண்ணு கிடைச்சா வேலண்டைன் டே நியூ இயரா? எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து பேய் கதை. ஆமா பெஸ்ட். சரி, இந்த வாரம் ஏதாச்சும் கதை அடிச்சிருக்கீங்களா? கதை அடிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த வாரம் வந்து நான் வந்து கதை வச்சிருக்கேன். ஆனா இந்த வாரம் கதை வந்து இஸ் பேஸ்ட் ஆன் வாட் வி ஸ்போக் அபவுட் ஃபியூ எபிசோட் அகோ. ஏன்னா நீ வந்து அந்த அதுக்கப்புறம் அந்த எபிசோட் நீ வரல, அப்புறம் திவ்யா வந்துட்டாங்க. ஓகே, இது வந்து இந்த லெஜெண்ட் ஆஃப் மசூரி. ஓகே, லங்காவி லெஜெண்ட் பத்தி நீங்க மிஸ் பண்ணிட்ட ஒரு கதை. கோவாலாம் போயிருவீங்க. ஸோ அந்த கதை வந்து நிறைய பேருக்கு மலேசியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கதையோட கொஞ்சம் டீட்டெயிலா நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே, ஆனா இது வந்து எண்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம முதல் காலருக்கு போயிருவோமா? நம்ம ஒரு காலர் போயிரும். வணக்கம், யார் பேசுறது? ஏன் இப்படி திட்டுற மாதிரி பேசுறீங்க? ஏன் 2 பேரும் சண்டை போடுற மாதிரியே பேசுறீங்க? நாங்க வந்து டாஸ் ஆப்ல இருந்து கால் பண்றோம். வந்து இங்க யார் இருக்கா நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட லெஃப்ட்ல வந்து கிறிஸ் இருக்கேன். ஓகே, கிறிஸ்டோபர் கொலம்பஸ். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சாரு. இவர் வந்து பேய் கண்டுபிடிச்சாரு. அவர்தான் பேயெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு அந்த பேர் வச்சிருக்கேன். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்தியா தேடுறதுல வேற இடத்துல தேடிட்டு அது இந்தியான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாரு. அவரே கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருந்தாரு. இவனை கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கான். ரெண்டும் மூளை கொள்ளாரு தான். நான் வாழ்க்கை தேடிட்டு கன்ஃபியூஸா இருக்கேன். என்னோட ரைட்ல வந்து ஜீவன் இருக்கான். ஹாய். எஸ், ஜிப்பா ஜீவன். Hi, hello. நல்ல வேலை ஜிப்பா ஜீவன் So, மரியாதையோட கூட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட பேசுறது போனேன். ஹலோ, நானே எனக்கு ஹலோ. எஸ், போனேன். உங்களால தான் நான் டோசாவே பார்க்க ஆரம்பிச்சேன். யாருனால? ஒன்னாலதான்டா. ஏன் நானா பண்ணேன்? போனனால. ஏன் நீங்க தான் டாவியோ சேனல் வச்சிருந்தீங்க. டாவியோ பார்த்து இது சஜஷன்ல வந்துச்சு. அப்புறம் தான் இதை ஃபுல்லா ஃபாலோ பண்ண நீங்க ஆரம்பிச்சேன். ஜாவ சேனல் வச்சிருந்தீங்களே, அவருக்கே தெரியுது. ஒரு காலத்துல இருந்துச்சு, இருக்குங்க, இன்னும் இருக்கு. இப்பதான் 100K எல்லாம் சொல்ற. உலகத்துல ஒரு வருஷத்துல 3 வீடியோ போட்டு 100K அப்படி ப்ரோமோட் பண்ணிருக்கோம்ல. ஓகே, ஆந்தனி உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஆப்வியஸ்லி என் பேர் வந்து ஆந்தனி. ஜிஞ்சாரோம்ல இருந்து கால் பண்றேன். ஜிஞ்சாரோம் பந்திங். 45. ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலி எங்க அம்மா என்கிட்ட சொன்ன கதை, அவங்க அனுபவிச்சதுல. ஸோ இது எப்படி ஆரம்பிச்சுன்னா, இந்த பெரியம்மா அவங்க சிஸ்டரு ஒரு வீடு வாங்கியிருக்காங்க மலாக்கால. வீட்டுக்கு வந்து மாதுரம் போயிட்டு புது வீட்டுனால போய் தங்கறதுக்கு போயிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த ராத்திரி வந்து இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். இந்த ரூஃப்ல யாரோ ஏறி புறான்ற மாதிரி, ஜன்னல் மண்ணுக்கு வந்து ஷேடோஸ், அது மாதிரிலாம் ஏதோ ஃபீல் பண்ணோன்னே இவங்க பயந்துட்டு காலையில வந்து பெரியம்மாட்ட சொல்லியிருக்காங்க. பெரியம்மா வந்து கொஞ்சம் பயம்பாட்ல அவங்க வந்து அது பெருசா வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். அவங்க வந்து அவ்வளவு கண்டுக்கல அதை. ஸோ இவங்க போய் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, இந்த நாய்க்காரவங்க மற்றவங்க எல்லார்ட்ட பேசும்போது இதை சொன்னோன்னே அந்த நேபர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே அந்த மாதிரி உனக்கு ஃபீல் பண்ணுச்சுன்னா நீ என்ன பண்ணு, போயிட்டு சாம்பிராணி போட சொல்லியிருக்காங்க வீடு முழுதும். அதுவும் என்ன பைக்கி பூண்டோட தோல் இருக்குல்ல, பூண்டு தோல், காஞ்ச மிளகா, பூண்டு தோல், நீ வேற மாதிரி எனக்கு கடிச்சு சொல்ல வரல. ஆமா, லைன் ஒரு மாதிரி இதா இருக்கிறதுனால வித்தியாசமா கேட்கும். ஒண்ணும் கடிச்சல நான் சொல்ல வேணாம். சரி இருங்க, அந்த தோல் அப்புறம் இது காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா, ஓகே ஓகே. காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு புகை காட்ட சொல்லியிருக்காங்க வீட. கொகையா? சாம்பிராணி தான்.
புகை புகை வீட்டுல கொகை சொல்றாங்களா? ஓகே ஓகே போக போக சரி சரி சாம்பிராணி சொல்லப்படு கோகையை விட்டு காதுல காது ஓகே ஓகே அப்புறம் போக போட்டாங்க. ஸோ ராத்திரி அந்த மாதிரி செஞ்சுட்டு படுக்கிற நேரத்துல போய் அன்னைக்கு வந்து அது கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு. ஏன் அந்த பேய் வந்து ஒவ்வியஸா அதோட உருவத்தை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னுக்கு கண்ணாடி கிட்ட வந்து நின்று பிராண்டு இதெல்லாம் பண்ணி அவங்க அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணது எப்படின்னா கண்ணு வந்து அப்படியே இந்த பல்ப் இருக்குங்க குண்டு பல்ப் அந்த மாதிரி சைஸுக்கு இருந்துச்சு. நாக்கு வந்து நெஞ்சு வரைக்கும் தொங்குது. இருங்க இது வீட்டுக்குள்ள வந்துருச்சு இப்ப இல்ல கரெக்டா கண்ணாடி கீழே கண்ணாடி ஜன்னல் கிட்ட வெளியே இருக்கு. ஜன்னல் கிட்ட வெளியே இருக்கு. அது வந்து அந்த ஜன்னலை வந்து பிராண்டது பிராண்ட் தான் சொரண்டுதா ஜன்னல் அப்படி சொரண்டதா? ஓகே ஓகே ஓகே. இவங்க வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. எது நாக்க பார்த்தா அந்த 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 என்டிட்டியை பார்த்து ஆன்டி குடிக்க சொல்லுவோம். இல்ல நீங்க பேசாம படுங்க ஜெபம் பண்ணிட்டு படுங்க ஒன்னும் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு இருக்காங்க. அம்மா வந்து முழக்கால்னால இதுக்கு ரொம்ப போவாங்க புலாபசாருக்கு. ஆமா புலாபசார் போறதுனால ஹரிமாபுத்தேன்னு சொல்லுவாங்க. அந்த புலாபசால அவரை வந்து கொஞ்சம் இவங்க வந்து கொஞ்சம் நம்புவாங்க. ஹரிமாபுத்தையா ஜத்து ஹரிமாபுத்தே மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு. வந்து காணிக்க செலுத்துவாங்களா? என்ன செய்வாங்க ஜத்து ஹரிமாவுக்கு? நில்லுங்க, எனக்கு ஒரு கேள்வி. நீங்க அந்த ஹரிமாவுன்னு சொன்னீங்களே ஒயிட் டைகர், is that like a place or is that like a சொல்லுவாங்களே டத்தோ சாமின்னு சொல்லுவாங்களே, அதுல இந்த டத்தோ ஹரிமாபுத்தேவும் ஒருத்தர். oh it's like a one of the because apparently in the guardian மாதிரி there are so many datos இருக்கிறதா நம்பிக்கை இருக்காங்க. okay and also there is some kind of entities lah we also don't know. ஆனா அங்க வந்து போனோம் actually there's a story behind மக்காம் இருக்கு. அதாவது பொதகுலி இருக்கு. அப்புறம் வந்து cemetery இருக்கு தானே அங்க few cemeteries இந்த பெரிய cemetery இருக்கு. very long ஆன cemeteries அது. I'm just asking because I don't know. இந்த டத்து ஹரிமால் சொல்றேன். So they are what, god or guardians lah. So people go pray to them, is it? Yes. For அதுவும் இந்த டத்து ஹரிமாபுத்தே அவரோட ஸ்பெஷல் என்னன்னா அவர் வந்து வழிகாட்டியும் பாதுகாப்பாளரும். முன்ன வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க புலாபுசாக்கு வந்து இந்த பேட் இன்டென்ஷனோட இந்த மாதிரிலாம் போனா அங்க போய் முடியாது. பேரி கவுந்துரும், இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துரும். இது இருக்கு தியரிஸ் தட் போட் கவுந்து அந்த கதை தெரியுமா? எனக்கு அந்த ஃபுல்லா அந்த புலா அதோட ஹிஸ்டரி தெரியாது. பட் ஆனா அந்த கதை ஏன்னா எனக்கு புலா பஸ்ஸாரே நிறைய கேள்வி இருக்கு. பட் பரவாயில்ல, நம்ம நீங்க சொல்லுங்க. அப்புறம் சிலவங்க அங்க போய் உள்ளுக்கு மாட்டிக்கிட்டாவோ சிக்ஸாட் ஆகணாலோ அந்த மாதிரி இருந்தா அந்த டத்து ஹரிமாபுத்தே தான் வந்து பாதுகாப்பாரு வழி காமிப்பாருன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இதெல்லாம் எனக்கு தெரியல. அது அவங்க சொன்ன இதுதான் எனக்கு தெரியும். டத்து ஹரிமாபுத்தே மேல நம்பிக்கை ரொம்ப பாட்டா இருந்தனால அவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அந்த டத்து ஹரிமாபுத்தே அழைப்பாங்க. ஜாசின்ல உள்ளவர். கொஞ்சம் நில்லுங்க. நீங்க வந்து குவாட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்தியால இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லிடுறேன். குவாட்னா அந்த ஒரு மூல நம்பிக்கை, ரொம்ப ஸ்ட்ராங்கான பக்தி, ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. சார் நீங்க சொல்லுங்க. நாங்க மலே வேர்ட்ஸ் நாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம். நீங்க வந்து உங்க ஃப்ளோலயே பேசுங்க. அதான் டத்தோக்கு ஆக்சுவலி நான் தண்ணி எனக்கே தெரியல டத்தோ எப்படி சொல்றதுன்னு. நீங்க அது டத்தோன்னு இருக்கலாம். தமிழ் காவல் தெய்வம்னு சொல்லலாம். ஆமாவா? ஒரு வகையில ஒரு வகையில அப்படிதான் வருது. அந்த என்டிட்டி டிஸ்டர்ப் பண்ணும்போது அவர் வந்து ஸ்ட்ராங்கா வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க மனசுல, டத்து ஹரிமாபுத்தே உதவி செய்யுங்க அப்படின்னு. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அந்த டத்து ஹரிமாபுத்தே வந்து அழைப்பாங்க. அவரு வந்து ஜாசின்ல இருக்காரு. இவங்க இங்க வேண்டினது வந்து அவருக்கு அங்க தெரிஞ்சிருக்கு. அவங்க மலாய் பாஷை தானே பேசுவாங்க. அப்ப சுச்சு வந்து கஷ்டத்துல இருக்கு, நான் போகணும் அப்படின்னு அவங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க. சுச்சுனா பேரப்ல. அப்ப இப்படியே இந்த ராத்திரி வந்து ஃபுல் டிஸ்டர்ப்ல வந்து இவங்களுக்கு தூக்கமே இல்லாம போய் ரொம்ப பயந்து. யாருக்கு தூக்கம்? அம்மாவுக்கா? அம்மாவுக்கு. ஆனா பார்த்தது பெரியம்மா இல்ல அம்மா பாத்துருக்காங்க. ஓகே. பெரியம்மா இது வரைக்கும் பார்த்தது இல்ல. பெரியம்மாக்கு தெரியும். அவங்க அது வந்து ஒரு இதா கருதிக்கல. ஓகே ஓகே. காலையில
அவரு கரெக்டா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாமி அவளை இருப்பாருல, அவர் வந்து காலையில வீட்டுக்கு வாசல்ல இருக்காராம். அவரு இங்க இருந்து அவரு என்ன ஜாசின் ஜாசின்ல இருந்து துர்கேந்திரன் வந்துட்டாங்க. அந்த டைம்ல அவர் 52-53 வருஷத்துல எப்படி கால் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அந்த சர்வீஸ்லாம் இருக்காரு பாருங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு அவங்க சொல்லும் போது. அவர் உள்ளுக்கு வரலையா வீட்டு உள்ளுக்கு, வெளியே வீட்டு வாசல்ல சப்பளங்கள் போட்டு உக்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு அவங்க சொன்னாங்கன்னா இந்த வீட்டுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, இத வந்து இது பண்ணி ஆகணும், இல்லைன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாரு, எனக்கு இந்த ஜாமான்லாம் கொண்டு வாங்க, இன்னைக்கு சாயந்தரமே இதை நம்ம வந்து அப்ரூவ் படுத்தணும் அப்படின்ட்டாங்க. அவர் கேட்ட ஜாமான் வந்து கனி, நூலுங்க, கோணி ஊசி, கூனி கேட்பாங்களா அந்த ஊசி, முட்டைங்க, கோழி, மாவு, அப்புறம் வந்து கிணத்து தண்ணி. கிணத்து தண்ணி. well water. What does well water have? I think it's natural water lah. Natural water. Oh, okay. அந்த சாயந்தரம் வந்து அவங்க அது வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அந்த ரிச்சுவல் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சான் பண்ணுவாங்க அவங்களோட இதுல. சான் பண்ணிட்டு அந்த வாசல்ல இருந்து சப்பலக்காடி போட்டுட்டு எகிரி அந்த ரூம் வாசல் கிட்ட வந்து உட்கார்ந்தாராம். அது ஒரு 6 ஃபீட் இருக்கும் அங்க இருந்து, வாசல்ல இருந்து. இப்படியே வந்து ஹாப் பண்ணிட்டாரா? அப்படியே. அதான் எனக்கு எப்படி அதெல்லாம் எப்படி சாத்தியன்னு தெரியல. Burpee bro jumps. வாவ். உள்ள வீடுலாம் நீங்க பாத்தீங்கன்னா மெயின் டோர் பக்கத்துலயே ஒரு 5-6 ஃபீட்லயே வந்து சைட்ல வந்து ஒரு கதவு இருக்கும் அந்த சைட் ரூமுக்கு. அப்ப ரொம்ப தொலைவுன்னு சொல்ல முடியாது, பக்கம் தான், ஒரு 6-7 ஃபீட் தான் இருக்கும் அது. பட் ஸ்டில் இம்பாசிபிள். சப்பங்கள் போட்டு வந்து ஜம்ப் பண்ணி அந்த ரூமுக்கு போயிட்டாரு. எஸ். அப்ப அங்க வந்து சின்ன கார்பெட் இருந்திருக்கு, அந்த கார்பெட் ரிமூவ் பண்ணா ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அப்ப அந்த ஓட்டை இதை பார்த்து கேட்டாரு, இது ஏன் அப்படி இருக்குன்னு அவங்க கேட்டிருக்காங்க. கேட்டோன்னா இல்ல நாங்களும் நிறைய இது போட்டு மூடிட்டு அது கொஞ்ச நாள் திரும்பி அதே மாதிரி ஓட்டையாயிருது அப்படின்னு பெரியமா சொல்லியிருக்காங்க. அந்த ஓட்டை எதனால வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஓட்டை என்னன்னா, அந்த இடத்துலதான் ஒருத்தர் வந்து தூக்கு மாட்டி செத்தாரு, அந்த மரத்துலதான், அந்த மரம் இருந்த இடம் தான் அந்த ஓட்டை. இவர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாவுலாம் எடுத்து வச்சாங்க, மாவுல வந்து இந்த கிணத்து தண்ணியை ஊத்தி உருவம் பிடிச்சிருக்காங்க, மனசம் உருவம் மாதிரி, தலை இல்லாம. இப்படி உருவம் டோ மாதிரி செஞ்சு கை கால்லாம் அந்த ஓட்டையில வந்து வச்சிருக்காங்க. அந்த ஓட்டையில உட்கார்ற மாதிரி அந்த உருவத்தை வச்சு இவரு திரும்பி சான் பண்ணிட்டு கோழிய தலைய அறுத்து அந்த டோ மேல வந்து வச்சிருக்காரு. அந்த தலையை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது ஆமா, தலை இல்லாம கோழி தலையை வச்சிருக்காங்க. அந்த கோழி வந்து பேச ஆரம்பிச்சிருக்கான். இப்படி குரல் வருதான். அப்படியா? ஆக்சுவலி பேசுதான் அது, அந்த கோழி குரல் மாதிரி. ஆனா வந்து கிளியரா பேசுதான். என்ன பேசுச்சு? கந்தசாமி. அப்ப வந்து இவரு கேட்டிருக்காரா, நீ யாரு, ஏன் இந்த குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்றேன்னு. அப்ப வந்து அந்த என்டிட்டி வந்து அந்த கோழி வந்து பேசுது, சொல்லுதான், நான் வந்து இந்த இடத்துக்கே சொந்தக்காரன். அதாவது அந்த கோழி வந்து தமிழ்ல சொல்லிருக்கு. இல்ல நாயில பேசுதான். உச்சரிப்புலாம் கரெக்டா சொல்லிருக்கு. அதெல்லாம் கரெக்டா இருக்கு, இவங்க சொல்றாங்களே, நானும் அதெல்லாம் கேட்டேன். அசைஞ்சாதானே அந்த சவுண்டே வரும். அது பபிள் கம் போட்டு டப்பிங் கொடுப்பாங்க. சிவன் பபிள்லாம் ஓட மாட்டாரு. இல்ல இருந்தாலும் அது எப்படி சொல்றேன் இமேஜின் பண்ணி பாக்குறேன். இல்ல நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா வந்து நான் சொல்றேன், அப்ப அது பேசவும் அப்ப கேட்டிருக்காங்கன்னா யாரு என்னன்ட்டுன்னு அது சொல்லியிருக்கு. இந்த இடத்துக்கே வந்து நான் தான் சொந்தக்காரன். ஒரு காலத்துல அவர் வந்து ஒரு பங்சாவான், நம்ம நாயில் பாசையில் சொன்னா பங்சாவான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பணக்காரவங்க, கொஞ்சம் பேர் புகழ் உள்ளவங்க அந்த இடத்துல. தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. ஏன்னா அவங்க பொண்டாட்டி வந்து வேற வச்சிருந்திருக்காங்க. அதோ நிறைய பேர் கூட அந்த ஏரியாவே ஜஸ்ட் நீங்க ரொம்ப வேகமா போயிட்டீங்க. அவங்க வந்து she cheated on the husband, but not just one guy, with many people. அதுவும் நல்லா காசு வச்சிருக்காரு. So she was whoring herself around. இது ராஃபா நடந்தது எப்ப? சூடாங்க எப்ப நடந்துச்சு தெரியல. அந்த மாதிரி விஷயம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அண்ணா என் பொண்டாட்டிய பாரு அப்படி தேடி தேடி பார்த்து கிடைக்கல சொல்லி தூக்க மாட்டாரோ? ரத்தம் ஒரு சுட்டு அவங்க காணாம போலையே. அவர் விட்டுட்டாரு மயிற்சியா. Okay, அப்ப நீங்க சொல்லுங்க. இங்க இருந்து இப்பவுமே ஆஃப் சிங்ல தான் போவோம்.
அந்த விஷயம் தெரிஞ்சு ஊர் மக்களுக்கு எல்லாம் அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அந்த சம்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிறகு இவருக்கு வந்து ரொம்ப அவமானமா போனனால அவர் தூக்கு போட்டு இறந்துட்டாராங்க. எங்க அம்மா சும்மா இருந்த ஆவிய வந்து புகைய போட்டு கிளப்பி விட்டாங்க. அதான் கதை. இந்த கதையில என்ன செட்டான விஷயம் இது சம்மரைஸ் பண்ணனா, நீங்க என்னதான் பணம் வச்சிருந்தாலும் கையில் இன்னொரு பொண்டாட்டி தெரிய போய்தான் அஜித் குமாரே வேணான்னு நீ அஜித் குமாரா இருக்கலாம், நீ த்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணும் கல்யாணம் கட்டலாம், த்ரிஷா இல்ல இப்ப என்னன்னா இவர் சொன்ன அந்த தூக்கு மாட்டி கேவலமா சுத்த பேய்க்கும். நீ யோசிச்சு பாரு, அவர் அந்த தூக்கு மாட்டினவருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு. லைக் ஊரே பொண்டாடி பாச்சிருக்கு. ஆமாடா, ஊரே பாச்சிருக்கு. ஊர் வச்சு ஆமா நேத்து செல்ல என் கூட தான். என்ன பொறுத்த வரைக்கும் அது அந்த டிசிஷன் தப்பான டிசிஷன். பட் எனிவே அவர் வந்து வாழ்ந்து காமிச்சிருக்கணும். என்னத்த இன்னும் ஒரு 10 பொண்டாட்டி அவரு வச்சு வாழ்ந்துருக்கணும். இங்க பத்தியா அப்படி காமிச்சிருக்கணும் அவரு. அவன் என்ன தரம் சொல்லியிருப்பான், ஒருத்தன் எந்திரிச்சு நிக்கிறதே வைக்கலையா. இவர் பணக்காரரா? பணக்காரா just because he has money doesn't mean he will get the chicks day. சரி, இப்ப அது விட்டுருவோம். இப்ப இந்த பேய் பார்த்தது வந்து கண்ணெல்லாம் பெருசாகி நாக்கெல்லாம் கீழே இருந்து அப்படிலாம் இருந்துச்சு. இது வந்து அந்த நேரத்துல நாக்கெல்லாம் நல்லா பாய்ச்சிருந்தா கொண்டாடி சீட் பண்ணிருக்காது. அது தூக்கு போட்டனாலதான் நாக்கு வெளியாயிருச்சு. சோ அந்த கடைசியா இருந்த மூமெண்ட்ல அப்படியே இருந்திருக்காரு. இறந்த பிறகு ஒரு ஃபார்ம் இருப்பாங்களா விகாரமா, சோ அது நம்மளுக்கு தெரியல. ஆனா அந்த மரம் எங்க போச்சு? அந்த மரம் அந்த மரத்துல அந்த குழி இருந்துச்சு. இப்ப அவனுக்கு அந்த கதையில வந்து இப்ப தெரியணும், அந்த குழி இருந்ததுதான் இருந்த இடத்துல தான் அந்த தூக்கு மாட்டினாரு சொன்னாங்க. அந்த அங்கதான் மரம் இருந்திருக்குன்னு. அந்த மரத்தை வெட்டிட்டு தான் ரெனோவேஷன் விட்டாங்க. ஆனா அந்த குழி மட்டும் அங்கேயே இருக்கு. நினைச்சு பாரு, அவர் சாவும் போது எல்லாரும் ஒரு பொண்டாட்டிய லைக் உங்க பொண்டாட்டி வந்து இன்னொருத்த கூட படுத்திருக்கா, அந்த ஒரு பிரைஷர் இறந்துட்டாரு. அப்பவே ஒரு தடவை மானம் போச்சு. திருப்பி கூட்டு வச்சு ஒரு கோழி தலையில வச்சு அவர் பேச வச்சிருக்காங்க. அதான் அவன் நினைச்சு பாரு, வேற மிருகமே உங்களுக்கு கிடைக்கலையா? இப்பயும் அதுதான் ஈஸியா கிடைக்கும் கோழி. அது உண்மைதான். அது இருந்திருந்தா ஆமா ஆமா, அது நீங்க இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணா காக் தான் அது. ஓகே, இல்ல இப்போ வந்து இது அவர் வந்து இது சொன்னோனே அதுக்கப்புறம் என்ன வேட்டை அடிச்சாங்களா இல்ல வேற நார்மலி இந்த மந்திரிச்சு வேற ஏதாச்சும் கட்டி போட்டு வீசுவாங்களா அந்த மாதிரி கட்டி போட்டு என்னதான் சொல்றது? இல்ல கோழி தலையை பிச்சு போட்டா முடிஞ்சு அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லா வந்து ஹவுசிங் கட்டிட்டாங்க. இது வந்து ஒருத்தவங்க அந்த வீடுல வந்து வாழ்றாங்க, நீ வந்து இங்கிருந்து போயிரு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. உனக்கு என்ன வேணுமோ கொடுக்குறோம், நீ உனக்கு ஏதாச்சும் வேணா கேளு, நாங்க கொடுக்குறோம். அவர் கேட்டது அவர் கிடைக்கலையா? ப்ரோ எனக்கு ஒரு கேள்வி. ஆனா இந்த வீட்டுல தான் நீங்க தங்குனீங்களா? எனக்கு தெரியுமா? நீங்க அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்களா, வளர்ந்துருக்கீங்களா? இல்ல நான் போயிருக்கேன் போய் தங்கியிருக்கோம், போயிட்டு அடிக்கடி போயிட்டு வருவோம். சின்ன வயசுல நீங்க நிறைய வாட்டி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களா? அவன் கார் தள்ள நிக்கல, நீ பறந்துகிட்டு இருக்க அந்த மாதிரி இருக்கு. இல்ல சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி கதைலாம் சொல்லுவாங்க. பயமுறுத்துறது ஏன்டா ஒருத்த பொண்டாட்டி இன்னொருத்தோட படுத்துருக்கானு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சின்ன வயசுல அம்மா சாப்பிடலன்னா ஒருத்தர் வருவார், அவர் யாரு தெரியுமா? அவர் பொண்டாட்டி ஊரே பாய்ச்சிருக்கு, உன் பொண்டாட்டி அப்படின்னு வருவாரு. அளவுல சின்ன பிள்ளைக்கு என்னென்ன சின்ன கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேமிலியா சின்ன வயசுல சென்சர் பண்ணிருப்பாங்க. வளர அந்த கதை உனக்கு என்னன்னு தெரியுமா? அவன் ஆக்சுவலி அவன் ஊர்ல அவன் பொண்டாட்டி ஊரே வச்சிருந்துச்சான் அப்படின்னு லேட்டரா தான் சொல்லுவாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த விவேக் மீம் இருக்கு, லத்தா புருஷன் இன்னொருத்த படுத்துக்க. ஆக்சுவலி எனக்கே வந்து சின்ன வயசுல அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. யாரு? எங்க பாட்டி எங்க அம்மா கதை சொல்லும் போது சென்சர் பண்ணிடுவாங்க. வளரும் போது தான் நீ சின்ன பிள்ளையா இருந்தப்ப நான் சொல்லலாம் கூடாது. அது நான் எப்படி சொல்றேன், அது கதைல காசிப். ஒருத்த இன்னொருத்தர் பொண்டாட்டி படுத்தது அவன் தூக்கி மாட்டு போட்டது உனக்கு பேய் கதையா இல்ல காசிப்பா? காசிப். அவர் வந்து கேட்டாங்களே இந்த மாதிரி கொடுக்குறேன்ட்டு. அப்ப அது என்ன சொன்னுச்சுன்னா, எங்க அம்மாவை இது பண்ணி சொல்லியிருக்கு, எனக்கு அவங்களோட உயிர் வேணும், ஏன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பொண்டாட்டி உயிர் எடுக்கணும்ல, அதுதான் அதுக்கு பாருங்க சப்ஸ்டிட்யூட் கேக்குறாரு. அது தூக்க மாட்டி நீ செத்து போன நாய் டெகரி இருந்தா வாழ்ந்து காமிச்சிருக்கணும். அது உனக்கு வக்கு இல்ல. 50 உங்க அம்மா உயிர் வேணும். எப்படி அம்மால
அப்ப உள்ள மென்டாலிட்டி, பழைய ஆளுங்களோட மென்டாலிட்டி அது. இப்ப உள்ளவங்க வந்து அதை வாழ்ந்து கட்டணும்னு நினைப்பாங்க. முன்ன உள்ளவங்க அதுதான் ஒரே வழின்னு போயிருவாங்க. அப்ப கேட்டிருக்காங்க இந்த மாதிரி உயிர் வேணும்னு. இவர் வந்து முடியாது, அதெல்லாம் முடியாது, நான் கொடுக்கறது தான் கொடுப்பேன், நீ எடுத்துட்டு போ, அது இந்த இடத்த விட்டு இதாயிரணும். கோழி தலை மிச்சம். உனக்கு என்ன வேணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் கொடுக்கறதா எடுத்துக்கோ. என்ன டீலிங்கா பேச சொல்றேன். அப்புறம் திரும்பி சான் பண்ணிட்டே இருந்து இந்த கோணி ஊசி இருக்கும்ல, அதை எடுத்து அந்த கோழி தலைமையில ஒரு கனிய வச்சு. கோழிங்க ஊசியா? குண்டு ஊசி. கோணி ஊசி. கூனி ஊசியா? குண்டு ஊசி இல்ல, கோணி ஊசி. கோணி ஊசிடா, அந்த சாக்கு தக்குப்பாங்க. அதை எடுத்து கனியில குத்தோம். ஊசி குத்தும் போது அந்த ஊசி கனியில அறவே இறங்கல, வளைஞ்சிருச்சான். எவ்வளவு ஸ்ட்ராங்கான வளைஞ்சிட்டோம். அது வந்து என்ன ஊசி இது? சைனால தான் ப்ராப்புங்க. அப்ப அது சொல்லுதான், நான் ரொம்ப ஆத்திரத்துல இருக்கேன், என்ன உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இவர் வந்து திரும்பியும் ஊரே பண்ணிடுச்சு. இல்ல ஊர் அப்புறம் ரெண்டாவது ஊசிய வந்து திரும்பி சான் பண்ணிட்டே குத்திருக்காரு. பாதி இறங்கிருச்சு. பாதி இறங்கினோன்னு அதுக்கு வந்து கொஞ்சம் இது வந்துருச்சு. ஓகே, இந்த தத்துவாரிமா குத்தி கொஞ்சம் கோட்டவனும், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு சாமி இது. அப்ப அதை ஒத்துக்கிட்டான். ஓகே, நான் வந்து போறேன், ஆனா எனக்கு எரும மாடு கூடுன்னு கேட்டுருச்சு. எரும மாட பாதி குத்துறதுக்கு உனக்கு மாடு முழுசா குத்தி இறக்கிடுவேன், போயிரு. ரொம்ப தூரம் எதுக்கு எரும மாடு? புஃபே. அம்மா உயிரில கேட்டுச்சு, அதுக்கு பதில் எரும மாடு. ஆக்சுவலி இந்த பேய் மிரட்டுறதுக்கு பதிலா ஆக்சுவலி கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் நடந்துருக்கு. ஏன்னா மூணாவது ஊசி வந்து இவரு ஸ்ட்ராங்கா சான் பண்ணி குத்தணும், தம்பூஸ் ஆயிருச்சான் அந்த கனியில. ஃபுல்லா தம்பூஸ் ஆகணும்னு அந்த கனி வந்து ஒரு மாதிரி ப்ளீடிங் மாதிரி சோப்பா ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் தான் அது ஒத்துக்கிட்டான். சரி, நான் என்ன ஒன்னும் வேற ஒன்னும் பண்ணிடாதீங்க, நான் போயிடுறேன், நீ எது வேணாலும் கொடுத்துட்டு என்ன கடல்ல போய் விட்டுருங்க. இதுக்கு மேல ஓட்டப்ப தாங்காதுங்க சார். நீட்டா போயிருக்காது கதை. ஊசியா இறங்கிருக்குமா பாரு, எங்க இருக்கு. அதோட வந்து அவங்க ஏற்கனவே அந்த முட்டை, அந்த கோழி அதெல்லாம் வச்சு இங்க மாமா தான் கொண்டு போயிட்டு கடல்ல விட்டுட்டு வந்து மக்கியானால அந்த ஓட்டையை வந்து சிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து இப்போ வரைக்கும் இப்ப போனா கூட அந்த இடத்துல ஒண்ணும் இல்லை. அந்த நேரத்துல இதுல என்ன ஒண்ணுன்னா, நீங்க நினைச்ச மாதிரி நானும் வந்து மத்தவங்கள்ட்ட கேட்டேன், எங்க மாமாவை போய் கேட்டேன். எல்லாரும் ஒரே இது சொன்னாங்க, அது உண்மையா நடந்துச்சுன்னு. ஏன்னா நம்ம கேட்கும் போது கோழி தலை பேசுதுன்னு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாருங்க. ஆனா இவங்க எல்லாம் பாத்துருக்காங்க. உங்க பாட்டி பெரியம்மா, பாட்டில உங்க அம்மா பெரியம்மா எல்லாம் வந்து ஒன்னா பக்கத்துல இருந்து பாத்துருக்காங்க கோழி பேசுறத. ஆமா, அவங்க எல்லாம் பார்த்ததுதான் வந்து சொன்னதான். அப்பதான் எனக்கு இந்த மாதிரி கூட இருக்குமோ. அப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கோழி பேசும்போது லைக் என்ன மாதிரி வாய்ஸ்ல பேசுனாங்க? லைக் ரொம்ப லைக் ஐ ஜஸ்ட் வெரி கியூரியஸ், லைக் இஸ் இட் லைக் ஹை பிட்ச் வாய்ஸ் ஆர் லோ பேஸ் வாய்ஸ்? அதே அந்த அவர் மாதிரியே பேசினாரு. அவர் வாய்ஸ்ல இருந்துச்சா? போன்ல இருந்து பேசுற மாதிரி இருக்குமே அப்படினா? அவன் சொன்ன அந்த மாதிரி கரகரப்பா தான் இருந்துச்சு. ஆனா அந்த வார்த்தைகளும் கிளியரா வழங்குனுச்சான். கர்ணாநிதி மாதிரில இருக்கு. இது மேக்கால உள்ளவங்களுக்கு நிறைய பேரு தெரியும். அந்த புக்கிச்சினா ஏரியா இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு இடம். அந்த காலத்துல சுடாக்கா புலம் பேய்லாம் இருந்திருக்கு. சொல்லும்போது எனக்கு திருப்பு தான் வந்துச்சு. சொல்லும்போது மலாக்கால இந்த சினிமா கூட ஃபேமஸ். ஓரியன்டல் சினிமா சொல்லுவாங்களா? ஓரியன்டல் கேஃபே இப்ப இருக்கு. அந்த சினிமா அதுக்கு ஆப்போசிட்ல அந்த ஒரு மாதிரி ஓப்ரா மாதிரி போடுவாங்களா? அந்த சொல்றீங்களா? பழைய சினிமான்னு சொல்லிருக்காங்க. அந்த சினிமா வந்து இல்ல இப்போ அது தலை இல்லாம நிறைய பேர் என்ன போடுவாங்க. இல்ல அந்த தியேட்டர்ல ஒரு கதை இருக்கு. இந்த மாதிரி டாய்லெட்ல வந்து ஒருத்தர் தலை இல்லாம வந்து தட்டி நீ
ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கும்போது தட்டி கூப்பிட்டு என் தலை எங்கன்னு கேட்பானா. தலை தெரியவா தலை பத்தி இது பேச்சு நீ இங்கிலீஷ்ல கேட்டிருக்கியா? வேஸ் மை ஹேட். சோ இது அவங்க சொன்னது கதைல அது. அம்மா வந்து சொன்னது அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. ஆனா டோரியன் துங்காலே மேமாங் வந்து அதுலயே அந்த இடத்துலயே வந்து நிறைய கதைங்க இருக்கு, எக்கச்சக்கமான கதை. Yes. தெரியுமா? எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ரொம்ப மறந்து எல்லா கதையும் ஞாபகம் வச்சுக்கிறது மெமரி பத்தல. சோ அது சில டைம் திருப்பி சொன்னாங்கன்னா நமக்கு ஞாபகம் இங்க கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த ஏரியாலாம் கம்யூனிஸ்ட் ஏரியா, அப்ப வந்து தலையை வெட்டின இடம். அதனாலதான் அந்த சினிமால வந்து தலை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சினிமால தலையா இருக்கும்ல. அது அந்த சுடாக்கா பலூன் சொன்னேனே, அது ஒன்னும் சிறப்பா இருக்கும். அது வந்து சீன சுடுகாடுல இருந்து சுடாக்கா பலூம்னு சத்தம் கேட்குமா, நாய்க்காரன் சுடுகாடு அந்த பக்கம் இருக்கும். அங்க இருந்து அது சுடானுச்சுன்னா யாராவது இந்த கவசம்ல இறந்துருப்பாங்களா. பலூம்னா இன்னொரு கதை. சுடாக்கா பலூம்னா சுடானா ஆயிச்சா ஆயிரம் கிட்டதுக்கு அந்த மாதிரி ஓடி இருக்கு. ஆமா. சோ இது வந்து இந்த சுடுகாடுல இருந்து இந்த ஒரு சுடுகாடுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்க. ஆமா, ராத்திரில அப்போ. ஆனா இது சொல்றது யார்? பேயா? பிசாசு. அதான் இருக்கலாம். ஒன்ன மாதிரி பிசாசு. அப்படியே தான் இருக்கலாம். நாயை ஊழுடும். இல்ல கோழி பேசுதா? நாய் கூட பேசலாம். ஓகே. எனிவேஸ் thank you so much உங்க கதையை வந்து ஷேர் பண்ணதுக்கு. வெல்கம். All right. Okay. Thank you. All right. இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. Bye. Thanks. Bye. உனக்கு எப்போ துரியா துங்காலாம் தெரியும்? இல்லாத இடம் இல்ல, அப்படி இல்ல. இது போனா வேணாம். இந்த கதையில வந்து நான் ஆக்சுவலி நான் கடத்தப்பட்டதே அந்த இடத்துல தான். இது வேற கண்டுபிடிச்சதே அந்த இடத்துல தான். ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன்னா இது கியூரியஸா இருக்கும், அதனால நான் சொல்ல வேணான்றது. அது சொல்ல தேவையில்ல. அதுல வேற என்ன கதை தெரியும் உனக்கு? ஞாபகம் இருக்கா? எனக்கு நிறைய கதை சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா வந்து நிறைய வெட்டி இந்த மாதிரி கதைலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல நடந்த விஷயங்கள் எப்படிலாம். அப்போ வந்து எனக்கு வந்து சினிமா கதை அப்படிதான் எனக்கு தெரியும். பட் அண்ணா வந்து அந்த டைம்ல வந்து 1970s என்னமோ வந்து அந்த சேர்ல வந்து யாருமே உட்காந்து 2 பேர் உட்காந்துட்டு அந்த சீட்ல வந்து உட்காந்துட்டு வெளியாயிருக்காங்க. வெளியாகும் போது ஃபுல்லா ரத்தமா வெளியாகலாம், ஏதோ கீறி வச்சிருக்குமா மூஞ்சுக்கெல்லாம். அந்த மாதிரிலாம் அந்த சினிமாஸ் பேசிக்கலி ஹாண்டட் சினிமா அப்படின்ட்டு. இது அந்த ஓரியண்டல் சொன்னியா? அதுவாது ஓரியண்டல் காஃபியே என்னமோ. ஓரியண்டல் காஃபியா? அது கேஃபே. இங்க ஒரு ஓரியண்டல் காஃபி இருக்குடா. அது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் சன்வே பிரமிட்ல இருக்கு. டேய் ஓரியண்டல்னா இந்த சைனீஸ்ல. ஆமா. அது ஒரு ஸ்டைல், ஓரியண்டல் ஸ்டைல். அந்த ஸ்டைல்ல கேஃபே. ஆமா. சரியா? அதுக்கும் பேய்க்கு என்னடா சம்பந்தம்? அது ஆப்போசிட்ல வந்து ஒரு சினிமா இருக்கும், பழைய சினிமான்னு சொல்லிருக்காங்க. அது என்ன சினிமான்னு எனக்கு தெரியல. பழைய சினிமா. அப்புறம் அங்க துரியத்துங்கல்லே வந்து இந்த கொல்லி வைப்பு சைஸ் கூட அங்கெல்லாம் இருந்து நிறைய ஃபேமஸா இருந்து. ஆக்சுவலி வந்து அவரு இந்த புலாவ் பசார்னு சொன்னாங்க தெரியுமா? ஆக்சுவலி ஓகே, என்னோட ஒரு நாலேஜுக்குன்னா செய்வினை செய்யறதுக்கு வந்து புலாவ் பசா போவாங்க. கரெக்ட். இல்ல அது ஏதாச்சும் கூட்டி போயிருக்காங்க. இல்ல அத கழிக்கிறதுக்கு புலாவ் பசா போவாங்க. சோ இப்ப ஊர்ல யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா புலாவ் பசா வந்து மலாக்கால வந்து இருக்கிற ஒரு இடம். அது வந்து ஒரு ஐலண்ட். மலாக்கால இருக்கு. அது தெரியும் இருக்கு. மலாக்கால அங்க ஒரு ஐலண்ட் இருக்குல்ல. சோ அந்த ஐலண்ட் பேர் வந்து புலாவ் பசா. சோ உங்களுக்கு செய்வினை இதெல்லாம் செய்யற இடம் அல்ல கிளியர் பண்றதுக்கு வந்து அந்த ஐலண்டுக்கு வந்து நீங்க போனோம், போட் எடுத்து தான் நீங்க போக முடியும். ஆமா. ஐலண்ட்னா போட் தான் எடுத்துட்டு போணும். இல்ல சில ஐலண்ட் சும்மா அப்படியே போட் எடுத்து போலாம். ஆக்சுவல் பர்பஸ் என்னன்னு வந்து எனக்கு இன்னி வரைக்கும் என்ன. ஓகே, அந்த காலத்துல வந்து ஓகே ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல புலா பசா வந்து வெரி ஃபேமஸ் ஃபார் நம்பர் எடுக்கிறது. ஓகே, அங்க போயிட்டு ரிங்லாம் பண்ணிட்டு நம்பர் எடுப்பாங்க. சோ முக்காவாசி வந்து நம்ம ஆளுங்க தான் அங்க போய் இந்த மாதிரி நம்பர். ஆமா நிறைய பேர் இந்த மாதிரி. ஆக்சுவலி ஒரு செலிபிரிட்டி கூட அங்க பாத்துருக்காங்க. நான் அப்புறம் யாரும் சொல்றேன். சோ இப்ப சொன்ன என்ன போகுது எனக்கு வந்து அந்த ஃபுல் ஸ்டோரி தெரியல. பட் ஆனா எனக்கு சொல்லி ஞாபகம் இருக்கு. பட் இப்ப நான் மறந்து போச்சு. ஆனா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா கூட்டு போயிருக்காங்க புலா பசாருக்கு ஒரு தடவை. கூட்டு போகும்போது இந்த மாதிரி சேவினெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ப நான் பர்சனலா ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எங்க அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. சோ நாங்க வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நாங்க 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க நினைக்கிறேன். புலா பஸ்ஸா வந்து இஸ் இட் ஜஸ்ட் அது வெறும் ஐலண்ட் மட்டுமா இல்ல தங்குற இடம் எல்லாமே இருக்கா? அங்க ஷெல்லே தங்குற இடம்லாம் இருக்கு. லைக் ஒரு இருக்கு டூரிங் இடம் மாதிரி. ஆள் போலாங்க. போலாம் யாரும் போலாம். ஆனா அந்த இடத்துல வந்து அங்கங்க வந்து லாங் செமெட்ரி இருக்கும். அங்க வந்து கதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து நீட்டு மனசங்களாம் அந்த டத்தோலாம் வந்து நீட்டா இருப்பாங்க. அதனால தான் இது எப்படி இருக்குன்னு. ஆனா வேற கதையும் இருக்கு. அது வந்து லாங்கா வந்து லேட்டர் ஆன் அப்படி ஆக்கிருக்காங்க. நிறைய பேர் வந்து நடக்கிறது தெரியல. அது சோ மெனி ஸ்டோரி. சுடுகாடு மேல நடக்குதுக்கா? இல்ல பிரேயர் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. சோ அது தண்ணி எல்லாம் ஊத்துவாங்க. அது மேபி ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் அப்படி இருக்கும். So I'm not sure. ஆனா this datu சொல்றீங்க. is it like Indian, Malay or Chinese? Malay. Okay. all Malay. அங்க இருக்கிறவங்க எல்லாம் மல்லேயோட இது. Always thought Chinese or இல்ல சைனீஸ் இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
லத்தோகோங் கேள்விப்பட்டிருக்கியா? லத்தோகோங்னு இந்த டத்தோ வந்து இந்த என்னடா கமல் மாதிரி பேசிட்டு இருக்கிற? சீனவங்கலாம் வந்து வாசப்படிக்கு முன்னுக்கே வச்சிருப்பாங்க. Do you know it's actually Malay? ஆமா. Wait. Repeat back again. What is it? டத்தோ வந்து இப்படி காசு வச்சுக்கிட்டு இப்படி தொங்காட்டு வச்சுட்டு பக்கத்துல ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு சொங்க போட்டு சீன நீ எங்க போனீங்கன்னா சீன வீட்டுல எல்லா அபார்ட்மெண்ட்லயும் முன்னுக்கு ஒரு சின்ன லத்தோகோங்னு சொல்லுவாங்க. ஓகே. இட்ஸ் ஆக்சுவலி மல்லே. பங்லிமான்னு சொல்லுவாங்க. பங்லிமா 5 பங்களிமால அது ஒரு பங்களிமா. ஆமாவா? Yes. So there's so many பங்களிமாஸ், 5 பங்களிமாஸ். அந்த ஒரு பங்களிமா வந்து ஒரு பங்களிமா தான் அது. So என்னன்னா அந்த காலத்துல வந்து சீனவங்க வரும்போது they actually pray to the Tuan Tana. அங்க because they all பண்றாங்க. அப்போலாம் வந்து ஓடி தான வந்தாங்க. ஓடி வந்து இங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கிறது வந்து இந்த துவான் அவங்கலாம் வந்து அப்போ வந்து they are not இது வந்து they are not any religious. அப்போ வந்து எந்த ரிலிஜியஸ்லயும் அவங்க இல்ல. So they are basically normal என்ன பிலீஃப்ல இருந்தாங்கன்னு தெரியாது. அப்போ வந்து இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து தோன்டானாக்கு அங்கேயே இருந்து வாழ்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி சிலை கட்டி இப்படியே ஆஃபர் பண்ணுவாங்க. அதுல இந்த பங்களிமா தான் 5 பங்களிமான்றது. துவான் தானா வந்து அந்த இடத்தோட ஓனரா? பேசிக்கலி இது இவங்கெல்லாம் எப்போ வாழ்ந்தாங்கன்னு தெரியல, என்ன எந்த டைம்ல வாழ்ந்தாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க தான் வந்து இப்போ வச்சுக்க இந்த ஏரியால வந்து நீ தான் கத்துவ கம்போம் எஜமா. அப்ப நீ வாழ்ந்து நல்லா இந்த எஸ்டேட்டே நல்லா வாழ்ந்து செத்து வாழ வச்சுட்டு நீ செத்து போயிருந்தீங்கன்னா உனக்கு சிலை கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா காலப்போக்கில் போக அதை வந்து எல்லாரும் கும்பிட்டு அந்த இடத்துல வேலை அந்த எஸ்டேட்ல வேலை செஞ்சவங்க அதே சிலையை வேற இடத்துல கொண்டு போயிட்டு அதே மாதிரி வச்சு கும்பிடுவாங்க. இதே மாதிரி தான் அது பரவி போயிடும். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பிலீஃபே மாறி போய் இதுதான் காவல் தெய்வம் அப்படின்னு ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலி அது வந்து அந்த இடத்துக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு விஷயம். இப்படிதான் மாறி போச்சு காவல் தெய்வம். ஆக்சுவலி இப்படி கதை கந்தார கதை மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது வந்து சாமி கதை கூட நான் சொல்லலாம், வேற மாதிரி போயிடும். ஆக்சுவலி நிறைய காவல் தெய்வ கதை கூட நீ கேட்டீங்கன்னா உனக்கே வந்து இந்த கதை ஆக்சுவலி நான் சொல்ல நீ கூகுள் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து இந்தியாவில கூட போய் பார்க்கலாம். இந்தியாவில இன்ன வரைக்கும் அந்த கதைலாம் இருக்கு. சில சாமிங்களோட கதை. அவங்கலாம் சில சாமி வந்து உண்மையிலேயே வந்து இப்ப நம்ம காவல் தெய்வம்னு நினைக்கிறது வந்து அவங்க உண்மையிலேயே ஒரு தீஃப். சில சாமி வந்து அவங்களாம் பிஹேடட் பண்ணி இல்ல நான் எந்த சாமி சொல்லியே எந்த சாமி நான் சொல்ல விரும்பல. பிகாஸ் அவரை வந்து தலையை வெட்டி இருப்பாங்க. காவல் தெய்வம்னு சொல்லிட்டு அதுவே போதும் உங்களுக்கு. இல்ல நான் வந்து எந்த சாமி பர்டிகுலர் சொல்லல. இந்த பங்களிமா ஆக்சுவலி ஃபுல் கதை எனக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து என்னோட மல்லே ஃப்ரெண்டும் என்னோட சைனீஸ் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து கேட்ட கதை. அப்ப நான் ஹிஸ்டரியில் சர்ச் பண்ணும்போது மேமாங் இஸ் ட்ரூ. Okay, so basically Panglimas are titles that are given warriors. Warriors இருக்கு. So warriorsக்கு பங்களிமான்னு கூப்பிடுவாங்க. So 5 பங்களிமா probably they are the working under the king இருக்கலாம். 5 பங்களிமா மீன் வந்து இதுல இந்த அங்துவா அங்லிமா ஆமா அவங்க தான பங்களிமா. Could be yeah correct. They were the 5 பங்களிமா. They were one of the பங்களிmas. But now history has removed them because they were Chinese. Oh, they were Malays. They were Chinese. Lama. But not all of them lah, some of them. No, 5 of them were Chinese. All 5 of them were Chinese. Their Panglimas were Chinese. Just like you know who was Parameswara? Yeah, இப்ப வந்து அவர் வேற பேர். But he's not Indian. He's a name given is Indian name. But the one is also proven already. He's actually Indonesian. Yeah. But he come from the Chola Parampara. Chola Parampara illa Cholas no followers. From the Chola dynasty. He came to see this place as a land to conquer. But he's Indonesian. இன்னும் சோழர் இருக்காங்களே, he was part of Thailand, Indonesia, all were together anyway. So when they came to Malaysia as what it was now, what it was last time, he's apparently the person who's like, வந்து இது என்ன நாடு, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் சொன்னாங்களே அந்த மாதிரி he came. இந்த கதை வந்து அன்னைக்கு தான் நம்ம ஷூட்ல அவர் சொன்னாரு. நம்ம ஷூட்ல நம்ம அத பேசணும். He's actually no the thing is என்ன ரீசன் தெரியாது. Yeah, but he's Indonesian தான். He's from Indonesia. But the thing is once a king வந்து ஒரு நாடை வந்து அவர் கான்கர் பண்ணிட்டாருன்னா they will follow the king. Correct. That's what I meant. இப்போ நீ பாத்தீங்கன்னா கம்போடியா இருக்குல்ல, அங்கோர் வாட் டெம்பிள் இருக்குல்ல, அந்த அங்கோர் வாட் டெம்பிள் கூட actually after later on வந்து கேரி ஆன் பண்ண சோலா வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு டேக் ஓவர் பண்ணது வந்து லோக்கல் கிங் தான். So அவங்களுக்கும் தமிழ் பேர் தான் இருந்திருக்கு. இல்ல Indonesia so 90% is Hinduism. Correct. So it's Hinduism. It's all the Chola Paramparas is what has influenced. But they influenced, but they cannot be the Parampara. They are influenced by the Chola. No, they are like under the Chola dynasty. Correct. So followers lah. Followers, devotees. But also the Chola Paramala இருக்குல, they are in Indonesia also. The local kings, some of the kings were Cholas. They were part of the Chola Parampara. இது மலேசியாவும் இருக்கு, தாய்லாந்தும் இருக்கு. The way they conquered is each place they conquer, they have like someone related to them conquering the place. Like நீ பாத்துக்கோ அந்த இடத்தை அந்த மாதிரி.
அது வந்து சொந்தக்காரங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ பரமேஸ்வரா வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் who's supposed to come and இஸ் then ஒன் ஆஃப் த லைனேஜ். ஸோ he supposed to be under the lineage. What he did was ஒரு சீன பொண்ணை பார்த்து try பண்ணி- சீன பண்ணா தமிழ் பண்ணல சீன பொண்ணு மலை பண்ணல இல்ல இல்ல சீன பொண்ணு they think it's Malay but she has a Arabian ஓட என்னமோ அது ஒண்ணு அந்த ஒரு சாயல் இருக்கும் அவங்க Chinese அந்த காலத்திலே பரமேஸ்வரன் அந்த அரபிக் குத்து பண்ணியிருக்காரு. அவர் அப்போ வந்து பேன் இந்தியா அப்ப எப்படி முஸ்லீம் எப்படி ஓகே பண்ணிட்டாரா ஸோ she was a Muslim Chinese. அந்த மாதிரி ஸோ மதம் மாறினோடனே தட்ஸ் வை மலாக்கால வந்து பாபா ஜோனியா இருக்கும். ஹூஸ் பாபா ஜோனியா? ஆமா அந்த ஆரம்பிச்சோட புள்ளைய சொல்லி போட்டது சார் தான். ஓ ஸோ பரமேஸ்வரர் அவர் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே ராஜேந்திர சோழர் உனக்கு என்ன பண்ண சொல்றேன் அங்க போயிட்டு உன்னை ஒரு வேலை தான் பண்ண சொல்லிட்டேன், நீ என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்க. ஹிஸ்டரியை மாத்தி வச்சிட்டேன். I was clueless. Yeah, but பேசிக்கலி அது ஒண்ணு பட் அதான் புலவச மேட்டர். ஸோ ஓகே எனிவே ஸோ இந்த மாதிரி இந்த பங்களி மாஸ் இருக்காங்களே ஸோ தே ஆர் த ஒன் லைக் இந்த மாதிரி தான் வந்து இவங்கெல்லாம் சேம். ஸோ இந்த டத்தோ அரிமா இதெல்லாம் வந்து தே ஆர் சேம் லைக் தட் பங்களி மாஸ் மாதிரி தான். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க, தே ஆர் த கார்டியன்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதை தவிர்த்து அங்க வந்து நிறைய டால் ஃபிகர்ஸ் தான் டால் உருவத்தில் உள்ள இதெல்லாம் ஜின் மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ நான் வந்து எங்கள் அம்மா கூட வந்து ஒரு நாள் அந்த இடத்துக்கு போகும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு சாமியார் தான் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் அந்த மாதிரி செய்வனெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விடிய வந்து உட்கார வச்சாரு. தண்ணிலாம் ஊற்றி இதெல்லாம் பண்ணி பூலாம் போட்டு அபிஷேகம் பண்ணியிருக்காரு. எனக்கு பண்ணல, எங்கள் அம்மாவுக்கு. நான் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் தூங்கி விழுந்துட்டு இருந்தேன். மண்டி பூங்காலாம் பண்ணி என்ன பண்ணி புலாபசால் நடக்குது. அப்போ செய்வனெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டாங்க. எனக்கும் வந்து ஒரு கட்டத்தில் ஊற்றி விட்டாங்க. விட்டிய காலம் 4 மணில தூங்குற என்னை எழுப்பி போட்டு. நான் சின்ன வயசுல இருந்தேன். எனக்கு என்ன ஆனா எங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணாங்க தட்ஸ் நடக்கிற சத்தம், யாரோ வந்து கூப்பிடுற சத்தம், அதெல்லாம் வந்து எங்க அம்மா கேட்டிருக்காங்க. உடனே இந்த சாமியார் சொல்லிட்டாரு, போதும் இந்த டைம் வந்து இதுக்கு மேல இந்த இடம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு பேஸ்க்கு போயிருவோம். அவரே பயந்துட்டாரு போல இருக்கு. இல்ல அவரே கொஞ்சம் பயந்தாரு. ஆக்சுவலி அவர் பயப்படுறத பார்த்தா நாங்க ஒன்றும் பயந்தோம். அவர் ஆக்சுவலி நம்ம அங்கிட்டு போவோம், எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு அந்த சைட்டு, அங்கிட்டு போய் உட்காந்துக்கோமா ஏன் ஒன்னா கேளுங்க சொன்னா கேளுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் தெரியுமா சமாச்சாரம் எல்லாம் முப்பது எல்லாரும் போறாங்க. தம்பிங்க பாடி ஆடுது கொஞ்சம் நல்ல எனக்கு அவர் போலி சாமியா என்னன்னு தெரியல. பட் ஆனா அவர் பயப்படுறத பார்த்து தான் நாங்களும் பயந்துட்டு. ஆக்சுவலி இட்ஸ் a bit unfair to say பயந்தாருன்னா போலின்னு. மனுஷனா இருந்தா பேய் பார்த்து பயப்படுதான்டா செய்யணும். ஆனா உங்க ஜோப்பே அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஸ்டில் நீ எவ்வளோ இதா இருந்த கூட யூ Actually, I understand. இப்ப நானே வந்து எல்லாம் தைரியமா தான் நானே பயப்படுவேன் சில சமயம். யாரு நீ? பயப்படுவேன்டா. நீ சொல்ல நம்புடா. நீ பேய் வச்சு என்ன பண்றேன்னு சொன்ன, கேமரா ஆஃப் பண்ணேன்னு என்ன அதான் பேய் பாவண்டா நீங்க எல்லாம் கேட்டிருந்தீங்க. ப்ளூ கிராஸுக்கு வந்து அனிமல்ஸ் தானே வாதாடுவாங்க. அவனை சீக்கிரமா அவங்க பேய்க்கும் வாதாடுவாங்க. பேய் வந்து எங்கிட்ட வந்துட்டு சார் அவர் கொஞ்சம் போ சொல்றீங்க சார், ரொம்ப பயப்படுத்துறாரு. வருவே உங்க அப்பா அம்மா அவனை சம்பந்தம் பேய் சொல்றேன். இந்த பேய் பாத்துருங்க ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு டே 1 என்ன தர பண்றான் சொல்றேன்டா. விக்ரம் இடத்துல கமல் வந்து சரி சொல்லி தொலை. அவ்வளவுதான் கதை. ஆக்சுவலி அது ஒரு ஷார்ட் இன்சிடென்ட். அந்த இடத்துல வந்து இந்த நடக்கிறது ஓடுறது இதெல்லாம் நானே சொல்லிட்டேன். அந்த கதைலாம் மறந்து போச்சு. ஆக்சுவலி நான் நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருந்தோம், எனக்கு அந்த கதை நான் மறந்து போச்சு. இன்னொன்று வந்து இந்த கதைலாம் வந்து திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கணும். நானும் நிறைய வாட்டி சொல்லாம விட்டுனாலும் மறந்துடுவேன் சில கதைங்களை. எங்கேயும் மறந்துட்டல உங்களுக்கு ஏன். பட் ஓகே, நான் சொன்ன திரும்ப ஒரு செலிபிரிட்டி வந்து அவரோட எப்போ அவரோட ப்ராடக்ட் வெளியே வரப்போதோ அவர் போய் அங்கே போய் ஒரு செம்பாயம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதாவது சாமி கொண்டு வந்துடுறாரு. யார் தெரியுமா? ஏ ரமன் கோஸ் டு புலாபசா. ஏண்டா அவர் போறது தெரியாது வருது, லைக் he won't announce, you know. But this what I heard for every of his album launch. இது எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆல்பம் லான்ச் புலாபசால நடக்குதா? ஆல்பம் லான்ச் புலாபசா நடக்குதா? அவ வாரம் ஏண்டா அவர் அங்கேயே மியூசிக் கம்போஸ் பண்றாரா? யாராண்ட சார் உண்மையிலே இல்ல சார். we are the boys. No, this one அந்த டத்தோ தான் பண்ணிருக்க அந்த மியூசிக் கம்போஸ். ரமன்ல இல்ல, but this one I heard and also புலாபசா போகும்போது சில பேர் வந்து அவரை பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ கேட்கும் போது என்னன்னா அப்புறம் சொல்ல பட் விசாரிக்கும் போது apparently every of his album official launch ஒன் பண்ணுவாங்களா, once he done his stuff or like ஏதோ டைம்ல வந்து he'll make a visit to புலாபசா. அப்ப அடுத்த வாரம் போண்டா.
ஏய் அப்ப வாரம் அடுத்த போயிட்டு வாரம் போகும்போது அவருக்கு உட்காந்துருக்காங்க கும்பல் சொல்லிட்டு இருக்காராம். ஏனே ஏழு 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 ஏழு. அந்த படமே சரியா ஓடல, நெட்ஃபிளிக்ஸ் தூக்கி போட்டான். இல்ல உனக்கு தெரியுமா, எனக்கு இப்பதான் ஒன்னு கனெக்ஷன் மாதிரி தோணுச்சு. என்ன Actually, I really want to know. என்னது? Okay, jokes aside, Yeah. why the fuck would A. Rahman go to Pula Bosa and pray? எனக்கு தெரியல. சரி, I don't நான் know அடுத்த வாரம் இந்த பூலா பசார் ஹிஸ்டரி நான் கரைச்சி கொஞ்சம் படிச்சுட்டு வரேன். No, but okay, this what I heard. No, புலாவ் பசா வந்து இப்ப நீ சொன்ன தெரியுமா, யாரு வேணா போலான்னு. ஆனா ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு தெரியல எதுக்கு அந்த இது. So, எனக்கு ஒரு கேள்வி. A. Rahman ஆஸ்கர் ஜெயிக்கும் போது எல்லாம் புகழும் இறைவனுக்கே சொல்லும்போது புலா பசா கடவுள்கிட்ட சொன்னாரா இல்ல அவரோட இறைவன் சொன்னாரா? அது அவரோட இறைவனுக்கு இன்டைரக்டா புலாவ் பசா பத்தி பேசினாரு. நான் சொன்னதுதான் பதில். நீ கேட்கறோன்னு நான் பதில் சொல்லல. இல்ல ஒன்ன மாதிரி ஒருத்தர் தான் போதும். எங்கே வேணா தப்பிச்சுக்கலாமா? இங்க என்ன தப்பிச்சிடலாம். பேய் என்ன சொன்னா என்னன்னா, இவரோட எவ்ரி கம்போஸ் பண்ணி முடிஞ்சோனே, அதாவது இப்போ ஒரு படத்துக்கோ இல்ல ஒரு ஆல்பத்துக்கோ, அப்ப தக் லைஃப்க்கு இங்க தான் வருவாரா? இங்க வந்து போயிட்டு பண்ணாரு. ஏன் ஏன்னா படமே என்ன முடிஞ்சு, ஐ மீன் அவர் கம்போஸ் பண்ணி அங்கேயே ஒரு ஹெலிபேட் போட்டா அவர் அங்கேயே ஹெலிபேட்ல அவரோ சாதாரண மனுஷன் மாதிரி போட் ஏறி தான் போறான். பிகாஸ் இவங்க பார்க்கும் போது இவங்க இறங்குறாங்க, அவர் அப்பதான் போட் ஏறி போறாரு. புலா பஸ்ஸா இருக்கு. சோ இதே சோ A. Rahman ஒரே தடவை இறங்குனதுக்கு இவங்க முடி பண்ணிட்டாங்க வராருன்னு. இல்ல அப்புறம் வந்து கேட்டிருக்காங்க என்ன A. Rahman, பிகாஸ் கேட்டிருக்காங்க அவர்கிட்ட கேட்கடா என்னன்னா அந்த இடத்துக்கு போறது வந்து இட்ஸ் லைக் பீப்பிள் செய்வேன செய்யறதோ கிளியர் பண்ணதான். தே லைக் ஓகே நீ ஒரு சாதாரணமா அவரு சேவனி கிளியர் பண்ண வந்திருக்கலாம்ல. அவரு பெரிய ஆளுக்கே சேவனை வச்சா. அது என்னன்னா யார் அனிருத்த வச்சாரா? அனிருத்த இளையராஜா வச்சாரா? அனிருத் பிறந்திருக்கே வரணும். இல்ல இளையராஜா வச்சிருப்பாரு. வாய்ப்பு அது திருப்பி அடிச்சு விட்டுருச்சு. எதுக்கு? அதான்டா பாரு எல்லாம் ராயல்ட்டிலே ஓடிட்டு இருக்காங்க. இல்ல இந்த கதை என்னன்னா, A. Rahman. அவர் வந்து அந்த A. Rahman கதை என்னன்னா, இவர் அந்த ஐலண்ட் போறல, so he will pray so that the album will at least be like reach ஆகும்னு சொல்லி. சோ அவர் வந்து அவர் மேல இருக்க நம்பிக்கையில போற செய்யல. இது அப்படி சொன்னாங்கடா, எனக்கு தெரியல. A. Rahman சார் நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? இல்ல பிபி யாரோ இருக்கு. இப்போ வந்து இப்போ அந்த காலத்துல வந்து ஒரு விஷயத்த பாத்துட்டாங்கன்னா அத வந்து அவன் டேலி போய்கிட்டு இருக்கான். அவர் ஒரே தடவை தான் பாத்துருப்பாங்க புலா பசார்ல. ஒருவேளை சுத்தி பார்க்க வந்திருப்பாரு. சுத்தி பார்க்கற மாதிரி. Pula Bosa is okay. As far as I know, there's Pula Bosa, Pula Kichi, right? If I'm not mistaken. It's a destination to go water rafting and everything. அதுல அங்க அது மேம்பாங்க ஒரு tourism இடம். So எனக்கு இது ஆமான் மாதிரியா? So எனக்கு தான் முதல் தடவை இது blank வச்சு நான் என்ன புலா அது அது ஒன் ஆஃப் தி ஃபேக்ட்ல அத இப்போ பிணையில கூட புலா திக்குஸ்ன்னு இருக்குல, அங்கேயே வந்து ஏதோ ஒரு எலி இருக்கா? சரி ஓ அங்க இந்த மாதிரி அங்கேயே ஒரு ஹாரர் கதை இருக்கு இந்த மாதிரி. சோ திரும்ப நீ இந்த கதை கேள்விப்பட்டிருக்க பெட் பைப்பர். So is basically அவர் வந்து ஒரு ஊருக்கு வந்து அந்த ஊர் ஃபுல்லா திக்குசா இருந்திருக்கு. played his flute. Okay. All the mice went off by playing the flute. So திருப்பி வந்து சரி நீ இப்படி இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் என்ன பண்ணா ஃப்ளூட்டை திருப்பி ஆரம்பிச்சுட்டு ஊதுன காத்துலேயே அந்த பிள்ளைங்க இங்க இருக்கிற பிள்ளைங்களாம் all followed him. பிள்ளைங்களா? All the children followed him. அந்த பிள்ளைங்க. So that was the Pied Piper story. அவன் ஒரு பெடஃபைல் இருக்கலாம். Okay, Disney version, the kids were saved and everything. But the actual Grimm Brothers version, the kids all died. Do you know all the Disney stories? It's all dark side, right? இல்ல Disney storiesல இருக்குல்ல, சிண்ட்ரெல்லா அதெல்லாம் இருக்குல்ல, அதுல ஆக்சுவலி வந்து Disney made it much more family friendly. ஆனா நீ ஒரிஜினல் புக்னா Grimm Brothersனு இருக்கும். அதான் அந்த புக். அந்த புக் படிச்சனா லிட்டரரி ரைடிங் ஹுட்லாம் கேட்டிப்பட்டனா அதெல்லாம் அந்த wolf வந்து அந்த குடும்பத்தை சாப்பிட்டு கழிச்சு 3 bears எல்லாம் you will come and kill everyone. இன்னும் வயலண்டா இருக்கும். ஹென்சல் அண்ட் கிரெட்டல் அந்த எல்லாம் இருக்குல்ல, இன்னும் சிண்ட்ரெல்லா கேவலமா அது வந்து ஒரு வயலண்டான ஸ்டோரி. வாவ். பட் இந்த புலா பச மேட்டர் இது எனக்கு தெரிஞ்சதுல A. Rahman நான் எதுக்கு அங்க போனேன், இவங்க எதுக்கு அது சொல்றாங்க? பட் एक्चुअली சில பேர் கூட கேள்வி நாம என்ன தர பண்ணுவோம், A. Rahman கெஸ்டா கூட்டிட்டு வந்துட்டு அவர்ட்ட இந்த கேள்வி கேட்போம். அவர் போனா கூட ஒத்துக்க மாட்டார். ஏன்டா? யாரா ஒத்துக்குவா? என்ன ஃபேமிலி வெக்கேஷன் போனார் சொன்னாரு. அப்படி ஒத்துக்கிட்டானா ஒத்துக்கிட்டாரு. இளையராஜா கூட்டுவா. நான் எதுக்குடா வரணும், நீங்க வாங்கடா. பேய் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? பேய் இருக்கு நீ நம்பு, அது ஏன் என்ன நம்ப சொல்ற? அதான் உங்களுக்கு தானே கேட்டேன். என்ன கேட்கறதுக்கு ஒரு தகுதி இருக்கா? தொடரும். ராயல்ட்டிக்கு நீங்க தான் காசு கட்டணும். சரி இப்போ இந்த மாதிரி லைக் ஒரு சில நம்பரை இந்த புலா பசால இந்த மாதிரி இருக்கு நம்புற விஷயம் ஓகேவா? நம்ம வந்து இப்போ வந்து புலா பசாலாம் பேசிட்டோம். ஆனால் நம்ம வந்து திருப்பி நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கனால நீ காலேஜில் இந்த மாதிரி பேய் கதை ஏதாச்சும் ஒன்று இருக்கா? நீ காலேஜே போனதில்ல,
நீ காலேஜ் போயிருக்கல? போயிருக்கேன். ஆனா என் காலேஜ் நடக்கல. இது வந்து இன்னொரு ஒரு காலேஜ்ல வந்து காலேஜ்ல ஆரம்பிச்சு அது வந்து அவங்களுடைய ஃபேமிலியை வந்து எஃபெக்ட் பண்ணிருச்சு. காலேஜ்ல ஆரம்பிச்சு ஃபேமிலி எஃபெக்ட் பண்ணிச்சு. ஃபேமிலி Okay. நான் இந்த மாதிரி கேள்விலாம் பட்டிருக்கேன். அந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆயிரும். நீ அப்படி வேற. நானும் அப்படிதானே லவ் பண்ணா கல்யாணம் ஆயிரும். லவ் பண்ணா கல்யாணம் ஆகணும். அந்த என்ன நான் லவ் பண்ணுவேன் மேட்டர் ஆகும். இல்ல நான் லவ் பண்ணுவேன் அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்கள நீ பண்ற லவ் பண்ற எல்லாம் பண்ணும் கல்யாணம் பண்ணா மத்தவங்களோட ஆள் மாதிரி தான் இருக்கு. ஆமா என்ன பண்றது. நீ யாரும் சிங்கிளா இருக்கிற பொண்ணை லவ் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் நீ டேக்கனா இருக்கிற பொண்ணை லவ் பண்ணுவேன். ஒரு டேக்கன சொல்லு. த்ரிஷா. திஷா டேக்கனடா விஜய் டேக்கல். விஜய் கிட்ட கேட்கணுமா? அது ஒரு வதந்தி. யாரு? அப்ப தனுஷிட்டு கேக்கணும். பிரகாஷ் இருக்காப்பா? பிரகாஷ் ஸ்வீட்டம். அதான் அந்த சூட்டமா கேட்கணும். ஸ்வீட்டம் சூட்டம். சரி காலேஜ்ல நடந்துச்சு. ஓகே 4 கேர்ள்ஸ். ஓகே நினைச்சேன் உன் கதை இங்க ஆம்பளை இருந்தா. ரொம்ப நாளா அவன் கேர்ள்ஸ் சொல்றதை விட்டுட்டான். இந்த காலேஜ்ல வந்து they met in the college and then ஒரே ஹாஸ்டல்ல வந்து they rented. Actually it's not a hostel, it's like a housing area la. Their daily routine is college வீடு. காலேஜ் சுத்துற டைப்லாம் ஒண்ணே கிடையாது. பட் என்னது இல்ல உன் ஃப்ரெண்டா இருந்து சுத்துற டைப் இல்ல. என் ஃப்ரெண்ட் நான் கேள்விப்பட்ட கதை. நான் போய் சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஓகே உனக்கே தெரியுதுல. சோ one of the girls my friend la. ஓகே சோ அதுனா இருக்கு. இல்ல அது இல்ல அது காலேஜ் ஃப்ரெண்ட். ஓகே சோ what happened was college வந்து is like a walking distance. The thing is they have to walk for like 10 minutes. அது வாக்கிங் டிஸ்டன்ஸ் இல்லடா மாதிரி. பட் என்னன்னா 10 நிமிஷம் வந்து they will pass by like in the housing area and then they pass by shop lots and then the கடை வரிசை இதெல்லாம் தாண்டி அங்க பாரு போணும். ஸோ இந்த ஷாப் லாட் சொன்னால ஓகே அது வந்து கேஃபே இருக்கும் and then they'll have one shop is a coffee shop. ஆனா நீ இந்த கேஃபே மாதிரி காஃபி ஷாப்ல அந்த சீன காபி கடை. ஸோ ஒரு 11:30 12 எல்லாமே வந்து அந்த கடை கீழே வந்து நோ பிஸ்னஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சம்டைம் இந்த ஏர்லி மார்னிங் கிளாஸ் போகிறதுக்கு முன்னே they'll go and then have coffee in bed. ஓகே இந்த கடையோட ஸ்ட்ரக்சர் டேபிளாக இருக்கும். ஒரு சிலை இருக்கும். they thought அது வந்து ஒரு புத்தர் சிலை. ஓகே அந்த புத்தர் சிலை வந்து இட் இஸ் ஃபேசிங் த என்ட்ரன்ஸ். ஆனால் அதோட தலை மட்டும் கொஞ்சம் சைட்ல திரும்பி இருக்கும். உட்கார்ந்துட்டு புத்தர் இங்க பாத்துட்டு இருக்காரு. புத்தர் இல்ல புத்தர் மாதிரி ஆனா புத்தர் இல்ல. அந்த கடையில வந்து they have the தொக்கோங் அந்த சீன அந்த சோப்பு கலர் என்ன சொல்றாங்க அந்த சம்பாயம் பண்றாரு சாமி மேடம். சாமி மேடம் அது இல்ல ஏய் தோக்கோங்கடா அதுக்கு பேரு தெரியும்டா. அது பேர் சாமி மேடம். சாமி மேடம். சோ அந்த சாமி மேடையில சுத்தி வந்து they will have tight என்னன்னா சோப்பு கலர் ரிப்பன் அங்க டைட் பண்ணிருக்கும். ஓகே சாமி மேடம் அப்படி தான் இருக்கும். நான் வந்து மரத்துல தான் பாத்துர்க்கேன். பட் இட்ஸ் நாட் தி ஷார்ட் ஒன். நம்ம பார்த்தோம் நீட்டா இருக்குமே அந்த மாதிரி கட்டி அந்த மாதிரி கட்டி அங்கங்க தொங்கி இருக்கு. ரெசிடென்ட் சீனாட்ட தாங்க. அவன் தானே சீனாங்க. சோக்கிங் ரைட் ரைபன் என்ன சொன்ன சீனத்துல ரேட் ரிப்பன் நீட்டா இருக்குன்னு கேட்டேன். ஹலோ சூஷி சூஷி எல்லாம் கூப்பிட்டு. ஓகே ஒன் ஆஃப் தி கேர்ள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து she will always தலைய பார்த்துட்டு இன்னுமோ தனியா இருக்க இன்னுமோ தனியா தெரியுது அந்த மாதிரி. இவங்க வந்து என்ன தனியா தெரியல லைக் அது மேபி she everyone stares at her all the time. அந்த சிலை மட்டும் திரும்பி பார்க்குதுல. இவன் மட்டும் என்ன திரும்பி பார்க்க மாட்டான். எனக்கு இவன் பிடிக்கல. டாக்ஸிக். ஸோ லைக் they will try to like கடக்குது அது அவங்க கல்ச்சர்ல மேபி அது சாமியா கும்புறா. நீ என்ன நோட்டி சும்மா அதே நோட்டீஸ் பண்ணு. அவன் என்ன பார்க்க மாட்டேங்கிறான். இட்ஸ் நாட் லைக் இப்படி திரும்ப தெரியுமா அது கொஞ்சம் இப்படி தான் திருப்பி. ஸோ இல்லை கொஞ்சம் ஷையா இருக்கு. உங்களை ஷையா இருக்கும்போது சரியா செஞ்சாங்களா சரியா இருக்கும்போது ஷை ஆயிட்டீங்களா? இது ஒரு கதைன்னு சொல்லி நான் எடுத்து வந்த பத்தியா அந்த பொம்மைக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஷையா இருக்கும்போது சிலைய செஞ்சாங்க. எப்படி அவன் கேட்ட கேள்வி இட்ஸ் a fucking stupid question. ஆனா அவன் கேட்ட விதம் செமையா இருக்கு. ஸோ ஒன் டே இவங்க வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு கிளாஸ்லாம் முடிச்சுட்டு இந்த ரூம். ஸோ வாட் ஹேப்பன்ட் தட் நைட்லாம் they heard a knocking. அந்த கதவு வந்து அந்த மாதிரி லைக் ஆனா அந்த கதவு வந்து இந்த மெயின் கீழே கதவு. ஓகே இந்த கதை நடந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் தான் தெரியுமா. நாட் 10-15 வருஷம் தான். ஜஸ்ட் ஃபியூ டேஸ் பேக். சம்டைம்ஸ் லேட் ஆயிடும் they'll order food. ஓகே பசிக்குது இந்த மாதிரி கிராப் பண்ணி ஆர்டர் ஃபுட். ஸோ திஸ் ஃப்ரெண்ட் தாட் யாரோ தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே அந்த வீட்டில் வந்து வெறும் 4 பேர் தான். பட் த திங் இஸ் தேர் வர் 3 rooms in the house.
வீட்டில் 3 ரூம் இருக்கும், 2 ரூம் தான் வந்து ஆக்கியூபை, ஒரு ரூம் வந்து எம்டி ரூம். கதவு வந்து நாக் பண்ணாங்க. ஸோ ஷீ தாட் யாரோ சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, போய் கீழே போய் பார்க்கலான்னு. இது வந்து தைரியமாக கீழே இறங்கிடுச்சு. ஷீ ஓகே பேர் இருக்கணுமே அனிதா. அனிதா வந்து அனிதா நம்ம அனிதா இல்லை, நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். நம்ம அனிதாவா? இல்லை இந்த பாட்காஸ்ட்ல வந்து அனிதா. அதே நம்ம அனிதான்னு கூப்பிட்ட. அதான் நம்ம டாஸ் ஆப் எல்லாம் நம்ம ஆளு. நம்ம ஆளு. அவன் என்ன சொன்னா நீ என்ன சொல்ற? அவன் கெஸ்ட்னு சொல்றான், நீ ஆளுன்னு கூப்பிடுற. இல்ல வர இந்த கெஸ்ட்லாம் கூட்டிட்டு வந்து நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து என்ன பண்றோம்? மக்களுக்கு இது டோசா, எனக்கு வந்து மேட்ச் மேக்கிங் சைட் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்குலாம் இல்லடா. அப்படி இல்லை, அது இவனுக்கு மட்டும் தான் ஆக்சுவலி. எனக்கு மட்டுமா? சரி கதிகவா. அனிதா பொண்ணு இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் தைரியம். இப்போ சில பேர் வந்து டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டார், இப்போ யாராச்சும் பாக்குறீங்கன்னா இரு நான் போய் பாக்குறேன், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ இது கீழே போய் வந்து ஷி தாட் யாரோ சாப்பாடு ஆர்டர் பண்ணிங்க, கது திறந்திருக்கு, ஆள் இல்லை, எனக்கு கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு ஷி வென்ட் டு ஹர் ரூம். ஓகே, அனிதா வாஸ் ஸ்டேயிங் வித் ஃப்ரெண்ட். ஷி ஆஸ் நீ தான் கீழே போக சொன்ன. ஆமா யாரும் கவுத்துறாங்க, யாரோ சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஷி லைக் இல்ல நீ பண்ணியானே, இல்ல நான் பண்ணல. தென் ஷி வென்ட் டு தி another room. ஷி knocked the door. ஷி ஆஸ் யாரும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஷி said இல்ல நாங்க யாரும் ஆர்டர் பண்ணல. தென் ஷி வாஸ் லைக் கேட்டிருக்கீங்க. தென் அனிதா சொல்லிருக்கு இல்ல யாரோ கவுத்துறாங்க, யூசுவலி அந்த டைம்ல வந்து சாப்பாடு டெலிவரி பண்ண தான் வருவாங்க அந்த மாதிரி. இல்ல நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணல. ஷி வாஸ் வெரி வியர்ட். Then she went to sleep. Okay. அனிதா and then இன்னொரு ஃப்ரெண்ட். ஓகே, இதுக்கு ஒரு பேர் இருக்கணுமே. பி ஒரு பேர் சொல்லு. பாக்கியா. பாக்கியா. அனிதா பாக்கியவதியா? பாக்கியவதி இல்ல, பாக்கியா தான். பாக்கியா. சோ அனிதா பாக்கியா. ஓகேவா? பாக்கியா வந்து ஓகே இட்ஸ் a queen bed. சோ அனிதா சொன்னிச்சு, அனிதா வந்து 2 பேருமே வந்து இப்படி படுப்பாங்க. அதாவது Facing each other. இல்ல against each other. ஓ அதாவது இங்க திரும்பி படுப்பாங்க, அவங்க அங்க திரும்பி படுப்பாங்க. சுத்து காமிச்சிட்டு முது காமிச்சிட்டு சொல்றாங்க. சுத்து காமிச்சிட்டு சொல்றேன். அதுதான் முதல்ல டிக்கி இப்படி தூக்கிட்டு இருக்கு. நீ இப்படி படுக்கிற, அப்படி தூக்கிட்டு இப்படி படுப்பா. அப்படி நான் இனிமே உன் பக்கத்துலயே படுக்க மாட்டேன். நான் இப்படி படு இன்னும் கண்ட இடம் தொடுது. இனிமே பக்கத்துல படுக்க மாட்டியா? என்னவோ டெய்லி படுக்க. ஷூட்டிங் அப்போ ஒன்னா தான் படுப்போம். ஆமா ஆமா. எப்படி கட்டி பிடிச்சு படுப்பியா? இனிமே இல்ல. நீ ஷையா இருக்கும்போது அவன் கட்டி பிடிப்பானா? அவன் ஷையா இருக்கும்போது கட்டி பிடிப்பானா? ஷூட்ல நம்ம 2 பேரும் பக்கத்துல படுத்திருந்தோம். இப்படி படுத்தீங்க 2 பேரும். நான் வந்து போத்தி நான் மம்மி மாதிரி படுத்திருப்பேன். இவன் என்ன தப்பு பண்ணா? 2 பேரும் ஒரே போத்திக்க படுக்கணும். அதுதான் எங்க டீலிங். புட்டிங்கி சுருட்டிக்கிட்டு அங்க அது எங்க இவன் எப்படி தெரியுமா? போத்திக்க வந்து இங்க வந்துருச்சு, போத்தி அங்க போயிடுச்சு. இவர் சூத்த காமிச்சிட்டு படுத்திருக்காரு என்கிட்ட. போத்திக்க இங்க 2 பேர் படுக்கிற போத்திக்க அவர் அங்கிட்டு ஃபுல்லா இழுத்து போட்டு இங்க மட்டும் காமிச்சிருக்காரு. நான் டவல் எடுத்து வெட்டிய குளிர. ஆமாவா? ஆமாடா. கேட்ட சொல்லவே இல்லை. ஷூட்டிங் போய் 3 வாரம் ஆயிடுச்சு. அவன் இப்பதான் சொல்றான். அடுத்த வாரம் திருப்பி போனோம். வார்னிங் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. போத்திக்க கையை வச்சா மொத டெட் பாடி. போத்திக்க மீன்ஸ் போர்வை. ஓகே சாரி, தமிழ் அவ்வளவு தெரியாது. சோ 2 பேரும் வந்து அகைன்ஸ்டா படுத்திருந்தாங்க. தென் திஸ் பாக்கியா கேர்ள் நைட்ல வந்து என்ன பண்ணிருக்கு, அழுதுருக்கு. அந்த மாதிரி. ஏமா சிரிக்கிறீங்க? எனக்கு இந்த மாதிரி அழுவணும் கண்டாலே ஒண்ணு சத்தமா அழுவு, இல்ல அழுவாது. அவங்க வந்து இந்த சொல்றாங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அப்ப நீ அழுவே கூடாது. இல்ல யாருக்கும் தெரியக்கூடாது, ஆனா அழுணும். இப்ப எப்படி வந்து உனக்கு போத்திக்கே வேணும் ஆனா கிடைக்காது. நான் எப்படி பண்ணுவேன்? சத்தமே வரல, தண்ணி மட்டும். தண்ணியே வரல, நீ சத்தம் வரல. பேய் வந்துட்டு பூ என்ன சார் பண்றீங்க? ராவணன் படல விக்ரம் போடுவாரு கண்ணுல, அந்த மாதிரி அவரே உளுந்துருவாரு. பேய் பார்த்துட்டு கட்டில இருந்து உளுந்து அடைக்கல. 2 வேர்ல பாட்டு முடிஞ்சு. 2 வேர்ல உளுந்தீங்க, வேற என்ன பண்ண போறீங்க? ஓகே, சோ ஷி வாஸ் கிரைங். இல்ல நோ ஐ வாண்ட் டு ஆஸ்க், ஏன் உனக்கு பிடிக்காது? என்னது? அழுதுகிட்டே அழுதா? இல்ல அழுதுகிட்டே இல்ல, ஒண்ணு அழுதுனா ஃபுல்லா அழுதுறணும். அழுவெல்லாம் வந்து பாதிலாம் வச்சு கூடாது, ஃபுல்லா அழுதுறணும். இல்ல அழுவறட்டி அழுவ கூடாது. இல்ல she is crying, just that it's not loud. Some people when they feel so hurt, they do feel like crying out of their thing. They just feel like யோசிச்சிட்டே maybe அது பக்கத்துல இருக்கிறதுனால she's like maybe la could be like ரொம்ப அழுவாம கொஞ்சம் பிஸ்கின் அழுதுருக்காங்க. இது என்ன அயன் மாற்றுறது இது? பிஸ்கி நல்லா இருக்கு. இப்ப நான் கொஞ்சம் அழுதுக்கிறேன், காலைல ஏஞ்சி இன்னொரு கொஞ்சம் அழுதுக்கிறேன் அப்படின்ற அந்த மாதிரி இல்ல. சோ இது அழுது இருக்கு. அனிதாக்கு வந்து she is like அந்த கொஞ்சம் சத்தம் கேட்டாலே ஏஞ்சிருவாங்களே, அந்த மாதிரி ஒரு இது. திரும்பி பார்த்து she notice என்ன ஆச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் அது சொல்ல. தென் அனிதா கேம் and then she like confronted. இல்ல நான் அந்த வடிவில் மீம் யோசிச்சேன், என்னவா இருக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும். கீழே இருந்து எனக்கு அந்த போய் கேளலாம் பேய் சொல்லுதா?
இல்ல, கதை நானும் வரலடா சும்மா அழுதுகிட்டு அந்த பிள்ளை அழுதுட்டு இருக்கா. அனிதா பேய் வந்து என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், நீ தான் வந்து பண்ணிருப்ப. கதையிலேன்னு வரலங்க. அடுத்த பக்கத்தில் உட்காந்துருக்கு என்ன மேட்டர்னு. ஸோ ஓகே, ஒரு ஃபியூ நைட்ஸ் நடந்திருக்கு. எவ்ரி நைட் ஒரு லேடி வந்து கதவு அந்த கண்ணாடி கிட்ட வந்து she will ask me to cut my hands. அது சொல்லும் இல்லைன்னா லைக் உன் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் நடந்துரும், நான் அந்த மாதிரி அது சொல்லியிருக்கு. ஸோ நான் பயத்துலேயே வந்து நான் கை வெட்டிக்குவேன். பட் she will only ask லைக் எனக்கு வந்து ஒரு வெட்டு தான். பட் எவ்ரி நைட் அது வரும் அந்த மாதிரி. ஸோ லைக் எனக்கு அனிதா கிட்ட அழுவும் போது திஸ் ஹஸ் பீன் லைக் 4th or 5th night. ஸோ என்னால் முடியல, லைக் நான் சொந்தமா Okay, guys, that's a clear sign of அதான் போன வாரம் schizophrenia. ஸோ இந்த மாதிரி வந்து மறந்துட்டேனே. சிஸ்ரோஃபேனியா. Schizophrenia. அது வந்து கையை வெட்ட சொல்லுது அது மாதிரி. இது வந்து என்ன லூஸ் மாதிரி, இது எப்படி நடந்துக்கு? தென் ஷி வாஸ் எக்ஸ்பிளைனிங்ல லைக் ஃபியூ டேஸ் பேக் லைக் இட் ஸ்டார்டட் ஒரு 4 நாள் முன்னே ஒரு லேடி வந்து அந்த கண்ணாடி கிட்ட வந்து ஷீல் ஆஸ்க் கேட்ட யார் இருந்தேன்னு என்ன பார்த்தது இல்லை, பட் ஷீ இஸ் வெரி டர்ட்டி, குளிக்காம அந்த மாதிரி மெஸ்ஸியா இருக்கிற ஒருத்தவங்க பிச்சைக்காரி மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு. பட் ஷீல் கம் அண்ட் ஆஸ்க் லைக் வார்ன் பண்ணி நீ இது பண்ணலன்னா ஃபேமிலிக்கு இது மாதிரி ஆயிரும், கையை நீ விட்டு அது மாதிரி. இப்போ ஏன் நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லல? இல்லை நான் சொன்னேன் யார் நம்ப மாட்டீங்க, ஸோ லைக் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ லூஸ் மாதிரி கை வெட்டிட்டு இருக்க. அது ஒரு 4 கை வெட்டிட்டு இருக்கு அப்படி. ஐயோ, அப்போ வந்து அப்போ I swear sometimes, right, if you see your friend, right, cutting themselves, right, they need mental help, man. ஆமா, இது வந்து சில பேர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்பாங்க. நீங்க பேல லைக் ஜெனரலி யாராச்சும் வந்து இது வந்து நிறைய பேர் சொல்றேன், நிறைய kids nowadays I feel like they cut themselves because they cannot express how to feel. சில பேர் பத்தியா கட்டு வந்து இப்படி ஃபுல் பாடியா இருக்கும். Yeah, but if you know your friend is hurting themselves, don't ask what happened. Instead of ஒரு இடத்துல வச்சுட்டு ask them what's bothering them. Don't ask what happened, what's going on. ஒன்னு ஏதாச்சும் என்னாச்சு டிஸ்டர்ப் பண்ணுதா அந்த மாதிரி கேளு. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி பேயில இருக்கு. You understand இது வந்து பேய் அத கூட you need to understand like sometimes the பேயில வந்து is a cry for help. இல்லாட்டி 100 push up பண்ண சொல்லுங்க. இல்ல அப்படி இல்ல. ஆமா, இல்ல வலி தானே உங்களுக்கு வேணும், புஷ் அப் பண்ணுங்க, நெஞ்சு வலிக்கும். இல்லை அந்த வழியில். பட் ஏன்னா வந்து இது வந்து என்னோட ஸ்கூல் டைம்லேருந்து நான் வந்து இது பார்த்துருக்கேன். லைக் தே வில் ரெண்டம்லி கட் ஷி வாஸ் ஹேட் ப்ரிஃபெக்ட் ஸ்டில் இன்னும் அந்த மாதிரி இருக்கும். தென் இந்த மாதிரினா தென் ஷி கேட்டாக்கா இல்லை இது வந்து என்னோட நான் வந்து ஷி டோன்ட் ஹேவ் எனி ஒன் டு டாக் டு. ஸோ ஷில் அது அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பெரிய கில்மங்கர் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு வெட்டு வச்சிருப்பான். அவன் ஒரு கொலைக்கும் ஒரு வெட்டு வச்சிருப்பான். இல்லை லைக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவங்க சொந்தமாக கை வெட்டிக்குவாங்க. ஸோ ஏன்னா அட் தட் டைம் அதுக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை தெரியுமா, பேசுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வந்து ஷி பிகேம் லைக் எப்படி சொல்லுவாங்க சாசாவ். லைக் ஷி ரீசென்ட்லி வந்து ஷி couldn't recognize சாசாவ்னா எப்படி பித்து பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி லைக் ஷி couldn't recognize herself. நல்லா பேசி முடிஞ்சோடனே திருப்பி வந்து பேசுனா யார் நீ அந்த மாதிரி கேட்கும். டிமென்ஷியா மாதிரிடா. டிமென்ஷியா மாதிரி. ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த ஸ்கூல் டைம்லேயே யாருமே வந்து லைக் பார்த்து பேசாமல் லைக் இவன் சொன்னால லைக் சீரியஸாக எடுத்துக்காம இது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு, இது கொஞ்ச நாள் கியூர் ஆயிரும், இது காலப்போக்கு நல்லா ஆயிரும். அந்த நான் ஒன்னே சொல்கிறேன், anybody who cuts themselves, I'm telling you, there is a very serious symptom of depression. Just remember that. இது வந்து சீக்கிரம் போகிறோம்ல, if the moment they are willing to cut themselves, it's a very serious sign. ஆமாம். பட் லேட்டர் ஆன் இன் லைஃப் யூ வில் ஃபைண்ட் இட் வெரி சில்லி. பட் ஏன்னா என் ஃப்ரெண்ட் இது சொல்லியிருக்கான். என் ஃப்ரெண்ட் அவன் வந்து வெட்டியிருக்கான். அவன் வந்து கால் இங்கெல்லாம் வெட்டிக்குவான், தொடையெல்லாம். அவன் சொல்லியிருக்கான் அந்த டைமில் வந்து பிகாஸ் டியூ டு ஹிஸ் ஃபாதர், அவங்க அப்பா வந்து அந்த அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு he loves his father so much, but ஆனால் அவங்க அப்பா அந்த அட்டென்ஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி பண்ணி டிப்ரெஷன்ல இந்த மாதிரி பண்ணிக்குவான். ஸோ அது வந்து நீ வந்து அட்டென்ஷன் சீக்கிங்னு இருக்குல்ல, ஸோ தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் வென் யூர் டிப்ரெஸ் அண்ட் தி கட் ரைட், சி அவன் வந்து வெட்டும் போது அவங்க அப்பா வந்து ஐயோ பார்த்து பிள்ளைக்கு என்னாச்சுன்னு அந்த மாதிரி பண்ணுவான். அவங்க அப்பா தெரியாது. As a child he wants that because he loves it, he wants that attention. But depression people they cut it because they can ரொம்ப வலிக்குது, அந்த வலியை வந்து ரிலீஸ் பண்ணல வலி ஆல்டர்னேட்டிவ் பெயின்ல. Yeah, I want to feel something pain so that I do feel pain inside. நான் இப்போ எங்கள் அம்மாவை நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா பண்ணியிருப்பேன், யங் டைம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து கத்தி சூடு வச்சுக்குவாங்க, கத்தி சூடு வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வச்சுக்குவாங்க அப்படி. So okay, so anyone who is hurting themselves, please ஒன்று டோஸாக பார்க்க சொல்லுங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து பேசி just be a friend. Don't be someone
அட்வைஸ் கொடுக்க தேவையில்ல, ஃப்ரெண்டாவே இருக்கு. ஆக்சுவலி ஆமா இந்த Actually, டைம்ல worst is the advice. ஆமா நிறைய பேர் Worst is இவங்க advice. பெரிய சமுத்திர கட்டின்னு சொல்லி வாழ்க்கையெல்லாம் அப்படி இருக்க கூடாது. மயிறு நீ கேட்டேன் அதெல்லாம் அவனைய. நீ அதெல்லாம் சொல்ல. நீ இது சும்மா இப்ப என்ன நாட்டு பல்ட்டி வாட்ட கேட்டா அந்த மாதிரி. So just talk to them. they just want to rent. Just let them rent. ஓகே. இதே அட்வைஸ் மாதிரி தான் இருக்கு. இதே நம்ம துப்போங்க. இதே நம்ம துப்போங்க. இந்த கை வெட்டிருந்தால she was asking எத்தனை நாள் இவன் சொல்லிட்டு இருந்தா டைம்ல அவ வர டைம். so I'm scared. she was like என்ன நீயா என்கிட்ட சொல்ல ஏற்கனவேன்னு. சரி இரு நான் பாக்குறேன் கதவு இந்த விண்டோ கிட்ட சொன்னா நான் பாக்குறேன் யார் வரேன்னு. they waited கொஞ்ச நேரத்துல வந்து பாக்கியா started to like shout she's here but அனிதா கண்ணுக்கு வந்து யாருமே தெரியல. then she realized okay அப்ப நீ she's imagining stuff, hallucinating stuff. நீ உன் கண்ணுக்கு இல்ல என்னால அவங்க வந்துட்டாங்கன்னு இப்ப எங்க இருக்கான்னு கேட்டா then விண்டோ எடுத்தா she's calling me அனிதா என்ன பண்ணா she நேரா போய் கதவு திறந்தா. பட்டுன்னு அந்த விண்டோ திறந்துட்டு she is like where she பாக்கியா வந்து அப்படியே okay her eyes அனிதா பாக்குறா. then she look at the window and then she like moved away. இல்ல she left. then he was like she left கதவு திறந்து உள்ளுக்கு சொன்ன விட்டு போற. அவ போயிட்டா அந்த மாதிரி. then it's like okay நீ வந்து I'm there for you. நீ இது வந்து யோசிச்சுட்டு இருக்காத, நீ படு, இன்னைக்கு நைட் நம்ம வந்து இதை பத்தி பேச வேணாம், நாளைக்கு காலைல பேசிக்கலான்னு. இந்த 3 பேர் மற்ற 3 பேர் இருக்காங்களா, இந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் அவ போய் சொல்லியிருக்கா இந்த மாதிரி பாக்கியா வந்து நைட் இந்த மாதிரி பண்ணி நம்ம கிட்ட சொல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஐ திங்க் இது மேபி ஷீஸ் லைக் hallucinating stuff. தெரியல என்ன ஆச்சுன்னு அவளுக்கு தெரியல. நம்ம லைக் தனியா விட்டுறாதீங்க அவளை, கூட யாராச்சும் ஒரு ஆள் இல்லைங்க அந்த மாதிரி. கிளாஸ் வெளியே முடிஞ்சு தென் அனிதா கேம் பேக். பாக்கியா வந்துருச்சு. பாக்கியா வாஸ் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தா. ஓகேவா, her bag, her laptop bag and then இன்னொரு கேரி பேக் மாதிரி ஒன்று இருக்கும். all was there. அனிதா வாஸ் வெயிட்டிங் ஃபார் her turn. ஏன்னா ஒரு பாத்ரூம் தான் இருக்கு அந்த ரூம்ல. ஸோ சரி அவள் குளிச்சு வெளியே விட்டோன்னே அனிதா அப்படியே உட்காந்துருந்தா. அப்படியே உட்காந்துருந்தா she looked at லேப்டாப் பேக். her கேரி பேக் இருந்துச்சு தெரியுமா. her கேரி பேக் வந்து ஜிப்பு வந்து திறந்துருந்துச்சு. then she was like அப்படியே பார்த்துருந்தோன்னே அவள் எந்திரிச்சு போய் அந்த பேக்கை திறந்தா. பேக்கை திறந்து she took out what you know, remember the red ribbon that was tied in that அந்த கோபித்தியம் கடையில் அந்த ரிபன். இட்ஸ் ரெட் ரிபன் பட் சீனத்தில் வந்து அந்த அப்படியே நீட்டாக வந்து எழுதிருக்கும். அந்த வெர்டிக்கல் அப்படி கீழே அப்படியே எழுதிருப்போம். அது ஏன் தெரியுமா கீழே இன் அவர் கல்ச்சர் வி ரீட் லெஃப்ட் டு ரைட். நம்ம லெஃப்ட் டு ரைட். ஆமாம். இன் அரேபியன் ரைட் சைனீஸ் வந்து அப் டு டவுன். ஸோ that's how they read lah. ஸோ அது இருந்துச்சு. இப்போ பார்த்துட்டு என்ன இது இங்கே இருக்குது இந்த பேக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கதவு திறந்து வெளியே வந்தா இது கேட்டாங்க இது என்ன உங்ககிட்ட இருக்குது இந்த மாதிரின்னு. தெரிலன்னு சொல்லி வந்து மழுப்பிட்டா. இது எங்கே இருந்துச்சு தெரியுமா, ஞாபகம் இருக்கான்னு. இல்லை தெரிலன்னு அப்போ கொஞ்சம் நேரம் அனிதா யோசிச்சுட்டு இது அந்த சைனீஸ் கடையில் இருந்துச்சு, நீ எடுத்தியா இல்லை நான் எடுக்கலன்னு சொல்லி போய் சொன்ன தெரியுமாவே நான் எடுக்கலன்னு சொல்லிட்டா. பிகாஸ் அனிதா நோஸ் யூஸ்வலி இந்த மாதிரி ரைட்டிங்னா வந்து குட் பி லைக் ஏதோ ஒரு ப்ரேயர்ஸ் மாதிரி சொல்லி கட்டியிருப்பாங்க. இது வந்து அந்த சீன கடவுளை இது யாரோடையோ ஒரு விஷயம் இருக்கலாம், ப்ரேயராக இருக்கலாம். ஐ திங்க் வி பெட்டர் கோ ரிட்டர்ன் சொல்லி போய் கிளம்புனாங்க. கிளம்பினோடனே தென் அந்த நார்மலி ஆர்டர் இருக்க ஒருத்தி இருப்பா, ஒரு ஆண்டி இருப்பாலாம், எல்லாம் நார்மலாக பேசி ஷி நோஸ் தேம். கொஞ்சம் ரெகுலராக வராங்களே. வந்துட்டு அனிதா என்ன பண்ணா அந்த ஆண்டி ஆர்டர் சொல்லிட்டு அவ அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணுற இடம் இருக்குல்ல அங்கே போகும்போது ஷீ மேட் தட் ஆண்டி. ஷி செட் ஆண்டி இந்த மாதிரி வந்து இந்த ரிபன் வந்து எங்கள் பேக்கில் என் ஃப்ரெண்ட் பேக்கில் இருந்துச்சு அந்த மாதிரின்னு. இவ பார்த்துட்டு இது எத்தனை நாள் அவங்ககிட்ட இருக்குது அந்த மாதிரி எங்களுக்கு தெரில. இட் வாஸ் இன் ஹர் பேக். நான் கேட்டேன் ஆனால் எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல சொல்லி மலைப்பிட்டானே. ஷி கேம் and then she called her. நீங்கள் வான்னு இந்த ரிபன் வந்து இட்ஸ் நெயில்ட் ரிபன். ஸோ அந்த ரிபன் வந்து கட்டி என்ன பண்ணுங்க ஆணி அடிச்சிருக்காங்க. தட்ஸ் இம்பாசிபிள் தட் திங் டு கம் பேக்கில் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஆள் இழுத்தா தான் அது வரும். என்ன பாபா இது அப்படியே அந்த பட்டம் அப்படி அந்த மாதிரி ஒன்றுனா உன் பேக்கில் இருந்துக்குன்னா கண்டிப்பாக நீ தான் இருப்ப. நீ ஒத்துக்கோ, ஏன்னா இது வந்து பிரச்சனை சொல்லி முடிச்சுட்டு இஃப் யூ டோன்ட் பிலீவ் மீ ஐ எம் ஷுர் அவ சொல்லியிருப்பா. நைட்டு ஒரு பொம்பளை கதவு கிட்ட வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கா, ஆமா இல்லையானு உங்களுக்கு எப்படி தெரியும். ஐ நோ, ஏன்னா இது என்ன எழுதிட்டு அவன் படிச்சிட்டாவ. இது வந்து சீரியஸான பிரச்சனை. நீ சொல்லி நீ இது இழுத்தியா, எப்போ நீ இழுத்த, யார் உன்னை இழுக்க சொன்ன அந்த மாதிரி. ஓகே திஸ் வாட் ஹேப்பன். இவங்க வந்து அந்த கடையில் போய் கோபிக்காம குடிச்சிருக்காங்களா. ரிமெம்பர் தட் அந்த புத்தர் சிலையில அது வந்து இப்படி திரும்பி இருக்கும். ஓகே ஒன் டே ஷி ஃபெல்ட் தட் அந்த சிலை வந்து வாஸ் டாக்கிங் டு ஹர். நீ வந்து இந்த இடத்துல தொங்குற அந்த ரிப்பன் நீ எடுத்துரு. ஸோ அது யாரோ அது மைண்டில் அப்படி சொல்ல ஷி சேட் ஐ நோ, நான் எந்திரிச்சு போகிறேன், நான் நடக்கிறேன், நான் அந்த ரிப்பன் கிட்ட போகிறேன், அந்த ரிப்பன் நான் எடுக்கிறேன். பட் தி திங் இஸ் நாட் மீ டூயிங் இட். இட்ஸ் லைக் நான் மற்றவங்களோட பாடியில இருந்து யாரோ அதை பண்ணிட்டு இருக்கு. பட் ஐம் சீயிங் ஆல் திஸ். சரி இது கூடுன்னு சொல்லிட்டு தென் ஷி எக்ஸ்பிளைன் த ரிபன் இந்த அந்த கோபித்தியம் கடையில் வந்து வாஸ் நார்மலி வந்து என்ன பண்ணாங்கன்னா சில பேர் வந்து தே பிலீவ்ல அந்த கோபித்தியம் இருக்கிற இடம் வந்து இதுக்கு முன்ன வாஸ் சிமெட்ரி. நோ இட்ஸ் நாட் சிமெட்ரி. இட்ஸ்
என்ன சொன்னப்ப சாமி மேடை அந்த டெம்பிள் இஸ் அ டெம்பிள். ஸோ அதுல இடிச்சு ஒரு சாப்பாடு கடை செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த அந்த அது ஒரு ரோ வந்து சாப்பாடு கடையாக இருந்திருக்கு. இதுக்கு முன்ன வந்து அது ஒரு டெம்பிளா ஏதோ இத்தனை வருஷம் முன்ன. ஸோ அந்த சாப்பாடு கடையாக வந்து அந்த டெம்பிள் அந்த என்னது மூலஸ்தானமா. ஸோ மூலஸ்தானம் இருந்த இடத்துல தான் வந்து இப்ப அந்த சாமி மேடை இருக்கு. இப்போ அந்த சாமி மேடை ஓகே சார். இப்போ அந்த கோபி தியாம் கடை அங்கே தான் இருக்குது, கோபி கடையில் அது. ஸோ அந்த டைமில் வந்து அந்த டெம்பிள் அந்த டெம்பிள் பக்கத்தில் வந்து மரங்கள்லாம் இருக்கும். ஸோ நார்மலி அந்த ரெட் ரிப்பன் வந்து அந்த மரங்கள்லாம் கட்டுவாங்க. த திங் இஸ் பீப்புள் கம் அந்த சேலை கோயிலுக்குள்ள அந்த சேலை வந்து தே டுக்கி தே பிளேஸ்ட் இட் இந்த கோபி தியாம் கடையில். ஸோ பீப்புள் சில அந்த நம்பிக்கை இருக்கும்ல, ஓகே இதுதான் நம்ம இங்கே நம்மளோட ஏதாச்சும் விஷயம் எழுதி they'll just நான் பண்ணியிருக்கேன். அது என்னது கணக்குலையா ரெட் ரிப்பன்ல எழுதி நான் மரத்தில் கட்டியிருக்கேன். அது நானும் பண்ணியிருக்கேன். எங்கே பண்ணுறா கிச்சன் அங்கேயா அங்கதான் அது. பட் இது வந்து என்னன்னா இட்ஸ் இந்த ஷாப்குள்ள. ஸோ பிகாஸ் தே பிலீவ் அந்த சேலெல்லாம் அங்கே தான் இருக்குன்னு. செம்ம ஒரு ஷாப் தான். என்னது இமேஜின் இந்த ஷாப் ஐ கெட் ப்ரே இருக்கலாம் அந்த மாதிரி மார்க்கெட் பண்ணி கடை ஓஹோன்னு போயிடும். கடை கோபி தேம் என்னடா கோபி தேம் நான் வந்து நாசி குறைக்க போடுறேன். சாப்பாடு ஆசீர்வாதத்தோட தான் வருது. இல்ல உனக்கு சர்வ் பண்ணும்போது எப்படி சர்வ் பண்ணுவாங்க? சாமி கிட்ட காமிச்சு தண்டை கொடுக்கணும். கோப்பி ஒத்தி பாக்கா கோப்பி இல்ல இல்ல கொடுத்துட்டு எத்தனை குரங் ஐஸ் சாமி கிட்ட கேளு. குரமணிஸ் செத்தனை குரமணிஸ் வாங்க. எப்படி பண்ணலாம் சுரா சாமிக்கு இன்னைக்கு வந்து ஒன்று சுகர் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதான் எதுக்கோ இன்னைக்கு உங்களுக்குன்னு வந்திருக்கு. நீங்களா தான் குடிக்கணும். அப்போ கடலில் இப்படி தான் பிஸ்னஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே இந்த ரீபன் வந்து வாஸ் ரிட்டன் ஒரு டெட் பர்சனோட நேம். அவங்க வந்து என்ன எழுதிருக்காங்கன்னா ஐ விஷ் யூ டு கம் பேக். அதுதான் வந்து அந்த சைனீஸ்ல வித் பர்சன்ஸ் நேம் ஐ விஷ் யூ டு கம் பேக். பூவனே நான் விஷ் டு கம் அந்த மாதிரி சீனத்தில் எழுதியிருக்காங்க. த திங் இஸ் சில ரிப்பன் வந்து இஸ் டைட், சில ரிப்பன் வந்து இஸ் ஆணி அடிச்சிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இறந்து போனவங்களுக்கு வந்து பேர் எழுதும்போது த பர்சன் ஹூ ஆணி அடிக்கிறான் அது வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த ஆணியில் வந்து முடியை சுற்றி அந்த ஆணி அடிச்சிருக்கான். ஸோ வென் ஷி புல் தட் அவுட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இது அது ஜம்பி பண்ணி அது எங்கேயோ வெளியே ஆகக்கூடாமல் இருக்கிறதுக்கு வந்து அங்கே வச்சிருக்காங்க. அந்த ஒரு பிலீஃபில் கூட இருக்கலாம். குட் பி எனிதிங் எல்ஸ். பட் வென் யூ புல்ட் இட் அவுட் you actually release the thing. அவன் அந்த ஆண்டி சொன்னா இந்த இறந்து போனவங்க யாருன்னு தெரியல. பட் ஐ பிலீவ் இஃப் ஷி கம்ஸ் டு யுவர் விண்டோ அவ கேட்டா உன்னை என்ன பண்ண சொல்றான்னா ஷி சேட் நான் வந்து இந்த கையை என்னை வெட்டிக்க சொல்கிறேன் அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே ஷீ இந்த ஆவி இருக்குல்ல, இந்த ஆவிக்கு வந்து ஒரு சர்டன் டேஸ் வந்து ஷீ நீட்ஸ் டு கம்ப்ளீட் ஃபார் யூ டு கட். பிகாஸ் நீ கட் பண்ணும் போது ரத்தம் வருதுல்ல, ரத்தம் வந்து அவளுக்கு அந்த ஆவிக்கு வந்து காணிக்க மாதிரி. ஸோ நீ வெட்ட ரத்தம் ஊற்ற ஸோ இத்தனை நாள் முடிஞ்சோடனே she will possess you, like she'll take over body, she will get the body. துர்காவே சந்திரமுகியா மாறு. கங்காவே சந்திரமுகி. That's why she has been doing this. Okay. Now the thing is she said நான் வந்து அந்த ரிப்பன் எடுத்து வச்சு நான் வந்து திருப்பி அடிச்சிடலாம், ஓகேவா? பட் இட் இஸ் நாட் கேரண்டியா சொல்ல முடியாது அவ வந்து வரமாட்டான்னு. ஏன்னா எடுக்கும் போது அந்த முடியை காணும். இட் குட் பி அவ இறக்கும் போது அவளோட முடியா கூட இருக்கலாம். அது சரின்னு சொல்லிட்டு வாட் தே டிட், நீங்க பரவாயில்ல அந்த ரிப்பன் எடுத்து அந்த செவுத்துல நீங்க அடிச்சு சொல்லிட்டு அவ ஆணி அடிச்சுட்டு தட் நைட் தான் அவன் பாக்கியா ரூம்ல உட்காந்துருக்கேன். மேபி ஷீஸ் கான். அவ்வளோதான் முடிஞ்சு ஆணி அடிச்சு முடிஞ்சு ஓகே ஜாலி படுத்துக்கலாம். 30 minutes கழிச்சு தே ஹர்ட் a knock in the door. They heard the knock. மலாயில வந்து வெளியேந்து ஒரு பொம்பளை குரல். She said, return my ribbon. Anita எழுந்துட்டு she realized she heard that voice, you know. திரும்பி பார்த்தா பாக்கியா வந்து ஏற்கனவே நின்றுதாரு. நீ கேட்டல நானும் கேட்டேன். தென் அந்த நாக்கிங் வந்து அக்ரெசிவா போயிட்டு இருக்கு. லைக் கதட்டே வந்து லைக் ரிப்பன் கொடுன்னு she start to open the door. ஆனா கதவு பூட்டி இருக்கு. These two got panic and then they start to call பக்கத்து ரூம்ல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணிட்டு can you all come, எனக்கு வந்து என் ரூம் வெளியே யாரு கவு தட்டுறாங்க அந்த மாதிரி. இதுங்க அடிச்சு பிடிச்சி கவு வந்து பாத்துங்க கதவு நார்மலா தான் இருக்கு. பாக்கியா was screaming from inside. கதவு திறந்தோடனே அந்த ரெண்டு ஃப்ரெண்ட் அங்க நிக்குது வெளியே. அப்படியே என்னாச்சு, we heard someone கவு நாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது சரி ஓகே நம்ம எல்லாம் இன்னைக்கு ரூம்ல படுப்போம், காலங்காத்தால எந்திரிச்சு போய் அந்த ஆண்டியை பார்ப்போம்னு சொல்லிட்டு காலை எந்திரிச்சோடனே they all say in one room. பட் அனிதா என்ன சொன்னிச்சுன்னா டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்குன்னு. லைக் பீப்புள் வாக்கிங் அரவுண்ட் த ஹவுஸ், கிச்சனில் வந்து இந்த டேப் திறக்கிறது, இந்த சொல்கிறாங்க பிளேட் எல்லாமே அடுக்கிறது, அந்த மாதிரி சத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே இதுங்க வந்து சக்குன்னு கிளம்பி
they went to the auntie and then they said இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி கவு தட்டி யாரோ எனக்கு கேட்டிருக்காங்க ரீபன் திருப்பி கூட, பட் நீங்க தான் வந்து வச்சிட்டீங்களே அந்த மாதிரி. தென் ஷி வாஸ் லைக், அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், இட்ஸ் நாட் லைக் கேரண்டியா சொல்ல முடியாது, இது வந்து போயிடும் அந்த மாதிரி. மீ சி வாட் என்ன பண்ண முடியும்னு சொல்லி நீங்க முதல் காலேஜ் முடிச்சு நான் திருப்பி இங்கே வந்துருங்க. ஏன்னா நான் கடத்த வந்தா வச்சிருப்பேன். காலேஜ் முடிஞ்சு என்ன வந்தாங்க, அந்த 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 கேஃபேக்கு போனேன். கேஃபேல அந்த ஆண்டியோட ஹஸ்பண்ட், அந்த ஆண்டியோட பொண்ணு, இந்த 3 பேர் இந்த கேஃபே இருந்தாங்க. ஒருத்தர் தான் அவன் வந்து நீட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ரோப் மாதிரி ஒன்று போட்டு இருந்தா உட்காந்துருந்தான். They got shocked because that guy looks exactly like the statue. அந்த ஸ்டாச்சு எப்படி இருக்குமோ அந்த 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 போட்டிருக்க சட்டை, அந்த முடி ஸ்டைல் அதே மாதிரி ஒருத்தன் வந்து அங்க உட்காந்துருக்காங்க. பட் இட்ஸ் மனசன் அவன் மனசு தான், அவனும் அதே பொசிஷன்ல உட்காந்து இல்ல அவங்கள உட்காந்துருக்கானா அதே பொசிஷன் உட்காந்து முடியும், அவன் நார்மலா தான் உட்காந்துருக்கான். அவன் வந்துட்டு ஒரு தேத்தன் அந்த 400 அடியில் அது டம்மி பீஸ் பாப்பா, அதை பதில் வந்து அப்படிதான் உட்காந்துருக்கேன். ஸோ அவன் அதே உட்காந்துருக்கான். வந்துட்டு வந்து நீங்க உட்காருங்க சொல்லிட்டு மந்திரம் இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு, ஸோ அவன் வந்து ஒரு இது கொடுத்தான், டெலிஸ்மென்ட் மாதிரி. அதெல்லாம் கொடுத்துட்டு டைட் ஆன் யோர் ரிஸ்டா நீ ரிஸ்க்னு சொன்னடா, கையில் கட்ட சொன்னான். ஸோ இது வந்து கழட்டாதீங்க, இது வந்து உங்கள் ப்ரொடெக்ஷன் வந்து அது வந்து உங்கள் ஒன்றும் பண்ணாது. கால் த அந்த பாக்யா பொண்ணை உன்கிட்ட வந்து தனியாக நான் சொல்கிறேன்னு சொல்லி என்ன மேட்டர்னு ஹீ சேட். அந்த ஸ்டாச்சு வந்து இன்னொரு எக்ஸாசிசமை வந்து வெளியெடுக்கிறதுக்கு பண்ணுற டைமில் வந்து வாட் ஹேப்பன், அந்த ஸ்டாச்சுவோட தலை இப்படி திரும்பிடுச்சு. பேய் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் மாதிரி அது. ஸோ அந்த டைமில் ஏதோ ஒரு விஷயத்தை வெளியாக்குறதுக்கு இன்னமும் நடந்து அந்த ஸ்டாச்சு வந்து ஆக்சுவலி நேராக தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த தலை மட்டும் இப்படி திரும்பிடுச்சு. ப்ராப்ளம் இஸ் தலை திரும்பினால எவ்ரி இந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த we have full moon and then crescent moon. அந்த crescent moon அந்த C ஷேப்ல இருக்குமே. ஓகே, அந்த டைம்ல வந்து இட்ஸ் a curse for the statue. பி சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அதோட பவுண்டரிக்குள்ள வச்சனா it will try to release that. அது யான்னு எனக்கு தெரியல, பட் அந்த ஸ்டாச்சுவோட ஃபங்க்ஷன் அப்படித்தானே, it will try to release that. அவங்க வாலண்டியராகவே வந்து அதை வந்து புல் பண்ணி வெளியே விட்டுருக்காங்க. ஸோ now he said I can prevent that, பட் என்னால் அஷ்யூர் பண்ண முடியாது இது வந்து ஃபுல்லாகவே வந்து போயிடும் அந்த மாதிரின்னு, பட் ஜஸ்ட் ப்ரொடெக்ஷனோட இருங்கன்னு சொல்லி அவர் மந்திரிச்சு கொடுத்துட்டாரு. ஃப்ரம் தட் நைட் there was no disturbance. பாக்யா சொன்னிச்சு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, இட் வாஸ் கிளீன் அண்ட் ஆல் தட். ஆனால் எவ்ரி ஒன்ஸ் இன் அ while பட் ஐ திங்க் நவ் டேஸ் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு, பாக்யா வில் ஹேவ் அ ட்ரீம். கனவுல வந்து the same lady she'll come and she'll ask that return my ribbon. Until today இல்லை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இப்போ இல்லை பட் அந்த காலேஜ்லாம் முடிஞ்சு அந்த வேலை செய்ய டைமில் கூட லைக் ஒரு 2 months once 3 months once அவ கனவுல வந்து ஒரு லேடி வந்து என் ரிப்பனை திருப்பி கூட அந்த மாதிரி. இவங்க பயந்துக்கு நிறையா போய் மந்திரிச்சு இதெல்லாம் பார்த்துருக்காங்க. முக்காசு இடத்துல சொன்னது வந்து மேபி இது நீ அதுவே நினச்சிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி நடக்குதுன்னு. ஆனால் அதில் ஒருத்தன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, பிகாஸ் யூ புல்ட் இட் அவுட், the only way for you to like அது ஃபுல்லா போறதுக்கு வந்து அந்த முடி திருப்பி அந்த இடத்துக்கு வரணும். அந்த முடி இங்க இருக்குன்னு தெரியல, இப்போ கண்டுபிடிக்கும். பிகாஸ் இட்ஸ் அந்த பணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த முடி இப்போ எங்க இருக்குன்னு தெரியல. ஒருத்த மட்டும் சொல்லியிருக்கலாம் அந்த முடி திருப்பி அந்த முடியை வச்சு அந்த ரிபன் யானி அடிச்சுன்னா மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைனா இது வந்து கஷ்டம் அந்த மாதிரி சொல்லி. பட் காலப்போக்கில் வந்து லைக் அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த கனவு வந்து ரொம்ப லெஸ் ஆகி இப்போ வந்து கனவு வருது இல்லை. So maybe this hallucination like this could one be. ஏன்னா அவ கண்ணுக்கு தான் வந்து அந்த பொண்ணு, ஏன்னா அனிதா எந்திரிச்சு பார்க்கும்போது தெரியலையே. Yeah, I think it's hallucination like this one. It could be lah, could be. But actually I think it's the depression hallucination kind of thing. இந்த மாதிரி ஒரு மென்டல் ப்ராப்ளம் இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ நான் சொல்ற கதை வந்து அதுவும் வந்து ஒரு மென்டல் கதையை ஒரு மென்டல் இஷ்யூ உள்ள ஒரு கதை தான். ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு டூ பிரதர்ஸ் அவங்க வந்து ஒரு டீனேஜ் டைம், அதாவது ஹை ஸ்கூல் போயிட்டு இருக்கிற டைம்ல, செகண்டரி ஸ்கூல்ல என்ன ஆச்சுன்னா, ஸோ அப்பா வந்து சின்ன வயசுலேயே அப்யூசிவ் டுவர்ட்ஸ் த எல்டர் பிரதர். பாட்டி வீட்டில் தான் இவங்க வளர்றாங்க, அம்மா வேலைக்கு போறாங்க. ஸோ அப்பா வந்து இறந்துட்டாரு. ஸோ ஆனால் சின்ன வயசுல வந்து செம அப்யூசிவ். அதுக்கு பாட்டு இறந்த பாட்டு அம்மா தான் வச்சு பார்க்குறாங்க. அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. அம்மா வந்து சிட்டில இருந்து வேலை பார்க்கறதுனால வீட்டில் தங்க மாட்டாங்க, பாட்டி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து பாட்டி செத்துடுறாங்க. பாட்டி இறந்த பாடு இவங்க வந்து சொந்தமாக தான் வளர வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ வந்து சித்தி வந்து சமைச்சு வச்சு கொடுத்துருவாங்க, இல்லாட்டி இந்த பையன்களே சமைச்சுக்குவாங்க. அந்த அண்ணக்காரனா வந்து தம்பியை பார்த்துக்கிறான். பட் என்னன்னா the problem is that the elder brother is செம்ம தருதலை. லைக் he will be like gangster type lah. he's in gangsterism. இந்த ஸ்கூல்லேயே வந்து பூலி பண்ணுறது, அடிக்கிறதுலாம். பட் ஆனால் அவன் வந்து அவ்வளோ சீரியஸாக இல்லை. அவன் வந்து ஆரம்பத்தில் வந்து சும்மா அப்படி பந்தா காமிக்கிறது மட்டும்தான். பட் அவன் அந்த அளவுக்குலாம்
அடிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப போனதில்லை. எப்போ ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா பாட்டி செத்து போயிட்டாங்களே. ஸோ அப்போ தம்பி வந்து ரொம்ப அட்டாச் டு த பாட்டி. அப்போ வந்து இவன் வந்து இப்போ வந்து கசன் பிரதர்ஸ்லாம் வருவாங்க இந்த வீட்டுக்கு. கசன் பிரதர்ஸ்லாம் ஒன்றா வந்து தங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருக்கேன், சும்மா கூப்பிடுண்டா பாட்டி தானே, நம்ம பாட்டி தானே பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவுஜி பாட் விளாடுறதுக்கு அதுக்கா கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த அவுஜி போர்ட் மாதிரி இவங்களே செஞ்சு இவங்களே வச்சு கூப்பிட்டுருக்காங்க. பாட்டி தானே, நம்ம பாட்டி தானே பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அது வந்து பாட்டி வரல. பாட்டி கூப்பிட்டுருக்காங்க, பாட்டி வரல. பட் என்னன்னு பாட்டி வரல. அப்போ வந்து இது வந்து வேற விஷயம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. எப்படி செத்தேன், என்ன இருக்கு, என்ன எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்துட்டு எல்டர் பிரதர் வந்து அவங்க விளாட்டு தரமால இவனை பொண்ணா மாத்து, இவனை இதா மாத்து, அது மாதிரிலாம் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு கலாச்சிக்கிட்டு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னா உண்மையிலேயே வந்து இந்த வீட்டு லைட் போயிடுச்சான். ஆனால் இவங்களோட ரூல்ஸ் வந்து கையை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா இந்த எல்டர் பிரதர் தான் வந்து பண்ணுறான் அப்படின்னு. எல்டர் பிரதர் அங்கே இந்த டைமில் வந்து ரெண்டு பேராக தான் விளாடுறாங்க. ஸோ எல்டர் பிரதர் வந்து லிவிங் ரூம் போயிட்டான். அப்போ அவங்க கத்துறாங்க, ஏய் விளாடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லைட் ஆஃப் பண்ணனால அவன் தான் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அவன் சொன்னான், டே நான் ஒன்றும் பண்ணலடா அப்படின்னு. அப்போ வந்து கொஞ்ச நேரம் லைட் வந்துருச்சு. தென் தி கண்டினியூ டு ப்ளே. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அப்போ அவங்க சொன்ன, நீ தானே முதல்ல அப்படி இல்லை நான் பண்ணல. கொஞ்ச நேரம் இவன் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இது பண்ணால் எனக்கு ஏதாவது என்ன கிடைக்கும் அப்படின்னு. அது ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்கு, இந்த மாதிரி உயிர் எனக்கு வேணும் அப்படின்னு. இப்போ இந்த வந்து இந்த எல்டர் பிரதரும் அந்த கசன் பிரதரும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கசன் பிரதர் அப்போ வந்து சொல்கிறான், ஆமாம் ஓகே இவன் மினுக்கு தான் இருக்கான், உயிர் எடுத்துக்க. அவன் வந்துட்டு அப்படின்ட்டு கையை எடுத்துட்டான். என்ன இல்லை பண்ணலாம் இந்த மாதிரிலாம் சொல்ற அப்படின்னு. சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அவன் சொல்றான், டேய் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவன் கேட்டிருக்கான் வந்து என்னை பார்த்து எல்லாம் பயப்படணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கான். ஸோ எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும், பவர். அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கேன், அது வந்து வேற கான்வர்சேஷன் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த காயின். அப்போ வந்து இது சொன்ன பிற்பாடு இந்த கேம் வந்து விளாட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த கசன் பிரதர்ஸ்லாம் வந்து கிளம்பிட்டாங்க மோட்டர் எடுத்துட்டு. ஸோ பாதியிலே விட்டாங்க. மக்கா நாள் இந்த தம்பி வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு வாய்ஸ் மட்டும் வருது, ஐயா துணியை அயன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு. தம்பிக்கு எனக்கு அப்படி அவன் வந்து சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போறான். போயிட்டு அப்படி ஒரு ஷாக் வந்து அவங்க வீட்டில். ஸோ வெளியே வந்துட்டு அந்த பாட்டி ரூமுக்கு போய் பார்க்கறான். பாட்டி ரூம்ல துணி அயன் பண்ணி வச்சிருக்கு. அவன் உடனே அண்ணன் கிட்ட வந்து என்ன நினைச்சிட்டுமா, பாட்டி வந்து துணியை அயன் பண்ணிச்சாங்க. பாட்டி வந்து துணியை அயன் பண்ணிச்சாங்களா, சரி நல்லா இருக்கு போ. நீ கேட்குற மாதிரி இருக்கு. இவரே பாம்பு பாரா, இவரே போய் தேடுவாரா, இவரே திட்டுவாரா, அந்த மாதிரி வந்து அவன் சொல்லிட்டான். சாரி இது வந்து பண்ணது வந்து தம்பிக்காரில் அண்ணக்காரன் வந்து இது மாதிரி உடச்சிட்டான். பட் அண்ணன்காரன் சொல்லிட்டான், நான் தான் பாட்டி தான் பாத்தி இருக்காங்க உள்ளுக்கு வீட்டில் இருக்காங்க. இப்போ அவன் சும்மா உடச்சிக்கிட்டு இருக்கான். இன்னொரு டைம் வந்து இதே மாதிரி மக்கள் நாள் வந்து சமைச்சு வச்சிருக்காங்க. அப்போ இவன் நினச்சிட்டு அண்ணக்காரன் சமைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், ஆமாடா பாட்டி சமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. இல்லை என்ன டேஸ்ட் வந்து பாட்டி சமைச்ச டேஸ்ட் தான். அண்ணக்காரன் சொல்கிறான், தம்பிக்கார சொல்கிறான், எப்படி பாட்டி மாதிரி சமைக்கிற அப்படின்னு. நாளைக்கு பாட்டி தான் சமைச்சிருக்காங்க அப்படின்னு. என்ன அப்போ ஆனால் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கு. சரி அவன் சும்மா விளாடுறான்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு இன்னும் அந்த இது இருக்கு, பாட்டி தான் வந்து அயன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்குங்க. ஸோ அவன் இன்னும் அது வந்து அவங்க அம்மாட்டெலாம் சொல்கிறான், அது ஃபோன் அடிச்சு அவங்க சிட்டிலாம் சொல்கிறான், இந்த மாதிரி பாட்டி வீட்டில் வந்துட்டாங்க, பாட்டி இருக்காங்க வீட்டில் அப்படின்னு. இப்போ என்னன்னா ஸ்கூலில் வந்து அண்ணக்காரன் வந்து அடிச்சு ஒருத்தன் மூஞ்சிக்கெல்லாம் ஒட்டச்சு செம்ம இதாக இருந்திருக்கு, ரத்தோட வரான். ஆக்சுவலி இந்த டைம் வந்து அந்த கேங்ஸ்டரிசம்லாம் இருக்குல்ல, அந்த கேங்ஸ்டரிசம்லாம் வந்து அவங்க வந்து சண்டை போடுறது, இவங்க சண்டை போடுறதுலாம் மேமங் ஒரு நார்மலான ஒரு விஷயம். இப்போ வந்து கசன் பிரதர்ஸ்லாம் வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொன்னால் கூட அவன் கேட்க போகிறதில்ல, அவன் இதுதான் பண்ண போகிறான். ஆனால் இப்போ ஏன் இப்போ வந்து கண்டினியூஸாக இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே சமயம் வந்து இந்த வீட்லேயும் வந்து சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சம் டைம் வந்து கசன் பிரதர்ஸ் வந்து படுப்பாங்க. அப்போ வந்து ஒரு டைம் வந்து இவங்கெல்லாம் படுத்துட்டு இருக்காங்க, கதவு வந்து மூடி இருக்கு, வெளியே வந்து லைட் கொஞ்சம் திறந்துருக்கு. இவங்களுக்கு வந்து பாட்டியோட உருவத்தில் வந்து கூப்பிடுது, ஐயா தேத்தண்ணி கலக்கவா அப்படின்னு வெளியே கேட்குது வாய்ஸ். இவங்கெல்லாம் எல்லாரும் கேட்குறாங்க இந்த டைம். இப்போ வந்து தம்பிக்கு மட்டும் தான் கேட்டது வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ஸ் கேட்குது. அப்போ வந்து எழுச்சிட்டு பாட்டி வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அண்ணனுக்கு கேட்குது. எல்லாரும் கேட்குது, எல்லாம் ஒரே ரூமில் தான் படுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வந்து ஓகே பை த வே இது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி தான், ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன். ஸோ அவங்க கிராஸ்லாம் வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் நடக்கதா பயந்துட்டாங்க. ஸோ உடனே இவங்க போய் விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு உடனே சாமிலாம் கும்பிட்டுட்டு இருக்காங்க. தம்பி குரலுக்கு இல்லை இந்த மாதிரிலாம் நடக்குது, சரியில்லை, நம்ம அன்னைக்குல கேம் விளாண்டுருக்கூடாது, இது போயிட்டு நம்ம சித்திக்கிட்ட சொல்லிடலாம், ஒருவேளை அவங்க வந்து நம்மளுக்கு ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டில் இருக்கான். ஸோ ஒரு டைமில் வந்து இது போய்கிட்டே இருக்கு. ஸ்கூல் பிரேக் வருது. இவன் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஆத்திரமாகி தம்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தம்பி அடிச்சு தம்பி அபியூஸ் பண்ணுறான்.
இதுக்கு என்ன பார்க்குறேன் நான் அடிச்சதே இல்லை. தம்பி பீடா பண்றான். தம்பி பீடா பண்ணும்போது என்னாச்சுன்னா தம்பிக்காரன் வந்து பயந்துட்டு எந்த தம்பி? அவன் நான் என்ன சொல்றேன் தம்பி இல்ல அவன் பீடே பண்ணதில்ல. ஸோ தம்பி அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அபியூஸ் பண்ணோம். இவங்க வந்து சித்திக்கிட்ட ஓடிட்டான், சித்தி வீட்டுக்கிட்ட. டெய்லி வந்து ஒரு விதமான ரத்தம் பார்க்கணும் அப்படின்றதாச்சு. தம்பி வந்து அண்ணக்காரன் வந்து ரத்தம் பார்க்கணுமா டெய்லி. ஸோ ஹி பிகேம் வெரி அக்ரெசிவ். இவங்க வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க கசின் பிரதர்ஸ்லாம். அவன் வந்து க்ராஸ்லாம் தலைகீழ வச்சு என்னமோ டீமன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ கடவுள் இல்லை, ஆக்சுவலி டீமன் தான் கெத்து அப்படி வந்து அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து சாங்கியெல்லாம் வீட்டிலேயே சொந்தமாக செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து சொந்தமாக ரத்தம் மாதிரிலாம் ஊற்றிக்கிட்டு என்னமோ சக்கரெல்லாம் போட்டுக்கிட்டு அவன் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு என்னமோ கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இருக்குன்னு கூப்பிடல, அங்கதான் நிக்கிறேன். அவன் பண்ணிட்டு இருக்கான். இது மென்டல் இஷ்யூ என்னன்னு கூட தெரியல. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இதை வந்து சித்தி சித்தப்பாக்கெல்லாம் போயிடுச்சு. அவங்க வந்து இது புத்திமை சொல்றாங்க, டே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னு. ஏன்னா அவன் எனிவே அவன் வந்து அவன் கேட்க மாட்டான் அதெல்லாம். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இதே மாதிரி வாக்குவாதத்தில் தேர் இஸ் இஷ்யூ இவனுக்கும் அந்த கசின் பிரதருக்கும் ஒரு கேர்ள் இஷ்யூனால. ஸோ ஒரு கேர்ள் இஷ்யூனால இவனுக்கும் வந்து இஷ்யூ. இப்போ வந்து தம்பிக்காரன் வந்து இது வீட்டில் தங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் தனியாக இருக்கான். இல்லை பிரச்சனை வந்தாலே ஒரு பொம்பளை தான் அவ்வளோ அப்படி வாங்கிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து சண்டை வந்துருச்சு. அப்போ வந்து கசின் பிரதர் வந்து திடீர்னு காண போயிட்டான். ஸோ திடீர்னு காண போனதும் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கசின் பிரதர் எங்கே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனும் கேட்டிருக்காங்க. இவனும் வந்து ஒன்றா சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கான் கசின் பிரதர் எங்கே அப்படின்னு. எங்கே தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ தம்பிக்காரன் வந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவன் தேடி இருக்கான். வீட்டுக்கு போய் போயிருக்கான். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீடு வந்து இருட்டாக இருந்திருக்கு. வீட்டில் வந்து ஒரு உருவம் வந்து நடக்கிறத பார்த்துருக்கான். இவனுக்கு வந்து பயம் வந்துருச்சு. சரி இப்போ வீட்டுக்கு போகலாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். திருப்பி அவனும் வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்து போகல. ஏன்னா அந்த வீட்டுக்கு போனாலும் பேய் இருக்குன்றதே இப்போ அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. உறுதியே பாட்டியே வந்துட்டு பேய் வராது. சித்தி கிட்டலாம் சொல்லி சரி நம்ம வேற இடத்துல தேடுவோம்னு சொல்லிட்டு தேடிருக்காங்க. ஒரு 4 நாள் வந்து கசின் பிரதரை காணோம். சரி அவங்கெல்லாம் கேங்ஸ்டர் குரூப்ல இருக்காங்க. ஸோ போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ணிட்டாங்களாம். போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ணிட்டு இது கேங்ஸ்டர் தான், ஆப்போசிட் கேங்ஸ்டர் தான் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஒரு மாதிரி ஒரு பீ வாடை நாத்தம் அடிக்குது. ஒரு மாதிரி வாடை வீட்டில் வந்து ஒரு நாத்தம் அடிக்குது. எங்கன்னு பார்க்கும்போது பாட்டி ரூம்ல தான் அந்த வாடை வருது. கது வந்து லாக் பண்ணிருக்கு. ஸோ என்ன வாடை வருதுன்னு சொல்லி வந்துட்டு கேட்கும் போது அண்ணக்கார அதெல்லாம் வேணாம், அங்கே அந்த ரூம்லாம் போக வேணான்னு. அப்போ அந்த ரூம் ஏன் போக வேணாம், பாட்டி ரூம் தானே இது, ஏன் வாடை வருது அங்கேருந்து அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. இவங்க அப்போதான் வந்து இந்த கசின் பிரதர்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் வந்து சந்தேகப்பட்டு ராத்திரி வந்து இவன் இன்னமும் அந்த ரூம்ல வச்சிருக்கான், இது வந்து இன்னமும் சந்தேகமா இருக்கு, இவன் இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தில் வீட்டில் போல பேசுறாங்க. சரி அவனை வந்து வெளியே கூட்டு வரமா வெளியே கூட்டு வந்துடுறேன், நீங்க போயிட்டு அந்த ரூமை போயிட்டு உடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு இந்த கசின் பிரதர்ஸ்லாம் வேற பிரதர்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இவன் கொஞ்சம் பயப்படுவாங்க இந்த ஃபேமிலி. இவன் வந்து கொஞ்சம் கேங்ஸ்டர்னால வீட்டில் வந்து யாரும் வந்து கொஞ்சம் although he's young ரூம் உடைச்சு பார்த்தீங்கன்னா இவன் இந்த கசின் பிரதரை டேப் போட்டு கட்டி வாயெல்லாம் அடைச்சி முட்டிக்காலாம் அப்படி கட்டி இப்படி வச்சு அம்மனமா வச்சு டேப் போட்டு அவன் ரத்தம்லாம் வந்து வெட்டி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கான், அங்கேயே இருந்த இடத்துல பேண்டுட்டு மூத்திரலாம் போனதுனால அந்த வாடையில இந்த வெளியே வந்திருக்கு அந்த வாடை. பட் ஆக்சுவலி இவனுக்கு வந்து ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டான். என்ன அந்த டைம்ல இருந்து என்ன அப்படின்னா அப்போதான் வந்து தம்பி ஹாஸ்பிட்டல் அந்த பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இதை வந்து எப்படின்னா ரிப்போர்ட்லாம் பண்ணாம இவன் என்ன பண்ணலாம்னு சொல்லி ஏன்னா ஃபேமிலி ஆச்சு இவென்ச்சுவலி. அவங்க சித்தப்பா வந்துட்டு முடிய இவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துறாங்க. போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தப்பாடு என்னன்னு அப்புறம் விசாரிக்கும் போது போலீஸும் விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்லியிருக்கான்னா சைத்தான் தான் வந்து இந்த மாதிரி காவுக்கு கொடுத்து சொல்லிச்சு. அப்பதான் அவன் ஞாபகம் இருக்கு. இன்னும் பிளே கேம் விளையாடும் போது அது சொல்லிச்சு எனக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும், இவனை தான் வந்து அந்த காவை கொடுக்கணும். அப்போ அவன் அந்த ரத்தம் கொடுக்குற டெய்லி வந்து அந்த ரத்தம் கேட்டிருக்காது, அது அவன்கிட்ட ரத்தம் கேட்டிருக்கு டெய்லி வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் டெய்லி வந்து அடிச்சு ஆளுங்க ரத்தம் எடுக்கிறது தான் அவனோட இது, அவனோட டெய்லி இது. ஸோ அதனால தான் வந்து அவனுக்கு அந்த ஒரு டாஸ்க் இல்ல இன்னும் பிக் பாஸ் உங்க டாஸ்க் இன்னைக்கு இவன்ட்டு இந்த ரத்தம் வாங்குறது. ஸ்கூல் பிரேக் வந்த பிற்பாடு யாரையும் ஸ்கூல் அடிக்க முடியல, அவங்களுக்கு முடியல. அதனால தான் வீட்டில் அவன் தம்பியை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு மென்டல் இஷ்யூ இருந்திருக்கலாம். பட் அது எப்படி ஆனிச்சுன்னா அவன் வன்மத்தில் செஞ்சுட்டான். அந்த கேர்ள் அவனை ஜூவனல் கேஸில் போட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு அவனுக்கு? இதுதான் அந்த கதை எனக்கு தெரியும். விஜய் அவர் திருத்தி வாழ்ல வச்சு விஜயா ஏன் ஜூவனல் கேஸ்ல அதுக்கு படம் அவன் மாஸ்டர் ஆயிட்டான்.
மாஸ்டர் படத்துல வில்லன் ஆயிட்டாரு. அவரது குட்டி ஸ்டோரி கேட்டோன்னே தெரிஞ்சுட்டாரா அவரு? Oh my god. ஸோ இதுதான் அந்த ஓகே இதுல வந்து அவன் பேய் தான் தூண்டி விட்டுச்சா அவனை, அந்த ஜின்னு தான் உண்மையிலேயே அவனை அப்படி ஆக்குனுச்சா இல்ல அவன் சைக்கலாஜிக்கலி அப்படி ஆனானா அது தெரியாது. அது வந்து சைக்காலஜி. இட்ஸ் லைக் at this It's point simply it's very psychology. they just give excuses for their violent behavior. Okay. சரி, நிறைய பேர் வந்து கேட்டால மசூரி கதை என்ன? Okay. லங்காவி வந்து is an island. But do you know லங்காவி இதுக்கு முன்னாடி வந்து கோவா படம் வந்து லங்காவில தான் ஷூட் பண்ணாங்க. கோவா கூட அப்படி இல்ல, லங்காவி தான் அப்படி இருக்கு. So லங்காவி வந்து it's a very popular destination. But did you know Langkawi was not a popular destination prior to 2000s? Before the year 2000, Langkawi was one of those islands that constantly had problems. Oh, what kind of problems? இது அது வந்து அங்க வந்து அந்த something நட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி the crops. Crops. So all this would burn out. The economy of the state was quite bad. This is because they claim this is the curse of Masuri. Okay, so the curse of Masuri is basically என்னன்னா அந்த காலத்துல ஒரு இது வந்து ஒரு 50-60 quite while back. I don't know exact year. Masuri வந்து she was one of those most beautiful girl in the island. அந்த காலத்துல அது ரொம்ப அழகா இருக்கு சுத்தரு. அது வந்து her skin is like snow. She's basically the Snow White of Langkawi. She had a husband and everything. During this time, Langkawi was part of Kedah. Okay. So during the Samis was attacking Kedah. So the husband was asked to go and fight for Kedah. He was a warrior lah. So நடக்கும்போது மசூரி வந்து லங்காவில ஒண்டியா இருக்கு போது she would go. அதுக்கு வந்து நேச்சர் என்னன்னா எல்லாரையும் பார்த்துட்டு இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ஃப்ரெண்ட்லி பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன். ஒரு நேரத்துல வந்து she saw a handsome dude. ஒரு அழகான மனுஷன். ஆமாவா? Yeah, she saw a handsome fella. So she saw a handsome fella, but this fellow was very charming. So but he's not from around Langkawi. This is what they claim lah. அவன் லங்காவில லெவலில் அங்கே தான் இருந்தான். ஸோ இவனுக்கும் அந்த மசூரிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்டி தெரியுமா? இந்த இப்போ எப்படி தெரியுமா, நீ வந்து இது பார்த்தியா விஐபி வேலைப்பட்டது. ஸோ அந்த விவேக் இருக்கார்ல, விவேக் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப்க்கும் இந்த அசிஸ்டன்ட்க்கும் ஃப்ரெண்டாக இருப்பாங்களே. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஃப்ரெண்டு. கோல்டன் தங்க புஷ்பம் அது ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையே. அவங்க ஃப்ரெண்டு தான். விவேக் தான் தப்பா நினைச்சிட்டு. ஸோ விவேக் கேரக்டர் மாதிரி அங்க வந்து ஒரு கத்துவ லேடி இருக்குல்ல, அந்த ஹெட் ஆஃப் தி திங், the wife பாக்குற பார்வை தப்பான பார்வை. chairman's wife didn't like it because மசூரி அவ்வளவு அழகு. அதனால ஸோ இது வந்து வதந்தி கல்பிட்டுருச்சு. இவன் வந்து இந்த பையனோட படுத்திடுக்கிறான், ஐயோ அந்த மாதிரி சொல்லிருச்சு. முக்காவாசி பொம்பளை பிள்ளைங்களுக்குள்ளே பிரச்சனையை யாருக்குமா காரணம்? பொம்பளை பிள்ளைங்க ஒருத்தர் பிடிக்காது, அத ஒரு சொல்லி தப்பு சொல்லி இவன் கிட்ட சொல்லி அவங்க கொடுத்து கெட்டலாக்கிறாங்க. அவங்களோட வெப்பனே வாய் தானே. So either way, so this happened. So வதந்தி கல்பனானே. So the rumor spread so much. Those days punishment for adultery is death. So மசூரியை வந்து கேப்சர் பண்ணி வச்சு, so they wanted to kill her. ஞாபகம் வச்சுக்கோ, புருஷன் வரல. So கொல்ல போகும்போது என்ன பண்ண, அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க அவனை அடிச்சு போட்டு உட்கார வச்சுட்டு, there's two versions to the story. One, they tied him up, and second, he also said that she might slap. So there's two versions to the story. No, the fellow, the friend, best friend. So like I don't know which is exactly. So I'm just going to avoid him now because I want the story வந்து ரெண்டு விதமா இருக்கு. So அவன் வந்து சொன்ன பிறகு மசூரி வந்து எல்லாரும் வந்து கத்தி எடுத்து குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. But none of the blade pierced through. ஆமாவா? None of it pierced through. So this is where when they started pierce through, they confirmed it that she is a witch. Because இந்த கத்தி வந்து அவ ஸ்கின் வந்து பெனிட்ரேட் பண்ண மாட்டேது. ஸோ அவ வீச்சில் நீ இப்படி அவ வந்து அவளோட அழகா இருக்கானா சுச்சிய வந்து அவளோட பியோர்னஸ் வந்து இப்படி வந்து அவ பத்தினியா இல்லையா அது எப்படி வந்து சொல்லுவா. அவ சொல்றா, நீ வந்து ஒரு விச்சு, அதனால தான் இது பண்ண. சரி எங்க அப்பாட கத்தி எடுத்துருவானு. அப்பாட கத்தி எடுத்துட்டு நேர போய் குத்த போகும்போது they stabbed her, it went through, but white blood started coming out. The blood was pure white. யாரோட அப்பா கத்தி? மசூரியோட அப்பாட கத்தி. She told them to take and stab her with it because நான் எங்க அப்பாட கத்தி, ஏன்னா என் உண்மைக்கு தான் வேல்யூ இருக்கு, என் உண்மை வந்து நிஜமா இருந்தா எங்க அப்பா கத்தி அது உள்ளுக்கு போறோம். So they stabbed her, white blood came out. When the white blood came out, she started screaming because the entire village knew that she was innocent. But they already killed her. So they killed her not like that time they cannot save her. So the entire village understood that she was innocent, but they didn't save her. Then she cursed the land. உனக்கு 7 ஜெனரேஷனுக்கு வந்து பேட் லாக் இருக்குன்னு. 7 generation you will have bad luck. That means this land will just go fucked up. When she said that, after saying that, this is where the people there were astonished. So white
white pigeons and white birds came and covered Masuri to not to see her die. Oh. So they covered her and then she passed away. So after she passed away, the Siamese was they Kedah got conquered by Siamese. So the next part they come into Langkawi. So during Langkawi, they burn their crops. The people burn their crops so that the army doesn't come. ஆனா தாண்டி army வந்து அவங்களை கொடுமைப்படுத்தி it became such a thing. After the war, the country tried to come back from it. It could not. அது வந்து எதுனாலும் பண்ண முடியல. நீ வந்து economy வச்சா டூரிசம் வச்சா ஆளுங்க வருவாங்க, ஆனா நிறைய கேசஸ் இருக்கும். யாரும் அங்க வாழவே முடியாது. Langkawi became duty free because it was so hard. It became tourism வந்து இன்னும் வருதுக்கு அதான் பண்ணாங்க. So you know when the curse got broke, so they find what was the lineage of Masuri. Okay, this happened about 2020 or 30-40 years ago. This happened in 30-40 years ago. Lineage of Masuri தேடும்போது they found out Masuri was not from Malaysia. She's from Phuket, Thailand Phuket. She was there. So she came to Langkawi because அங்க கஷ்டமா இருக்கு, குடும்பமே இங்க வந்திருக்கு. So she இங்கே இருக்கும்போது, so the Thai curry, basically she's a Thailand mixed descendant. Okay. So after the thing, the husband all left to Thailand. ஏழாவது வம்சோட பேரப்பில வந்து கூட்டிட்டு வந்து அவளோட என்னது அந்த மக்காம் வந்து தமிழ்ல cemetery கட்டி வச்சு the curse didn't go. They tried to do cemetery, they tried to have இன்னொரு போனா cemetery எல்லாமே அங்க தான் இருக்கு. அந்த அங்க இருக்கிற sand இருக்குல, it became white. So there's two version to the part. Her blood became white. Another thing, blood was bleeding, but when it dropped on the sand, it became white. So two version to this story. அந்த ரத்தத்துக்கே ரெண்டு கதை இருக்கு. அந்த அவள் சுத்தி வந்து வெள்ளை சேண்டா தான் இருக்கும். இன்னொருக்கு அந்த மக்கா பண்ணா வெள்ளை சேண்டா தான் இருக்கும். ஸோ அந்த ஏழாவது வம்சத்தோட பிள்ளை வந்த பிற்பாடு தான் லங்காவி வந்து திருப்பி வந்து ஸ்டார்டட் ஃப்ளரிஷிங். ஸோ இப்போ வேற ஜெனரேஷன் இப்போ எத்தனை ஜெனரேஷன்? ஏழாவது ஜெனரேஷன் முடிஞ்ச பிற்பாடு தான். ஆனால் மசூரி வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் கேட்டேன், பட் இவ்வளோ டீட்டெயில் நான் கேட்டதில்ல. த வெர்ஷன் ஐ ஹர்ட் இதெல்லாம் செம்ம மேட்டர் தான், இது என்ன நடந்துச்சு. ஆனால் என்னன்னா அந்த ஊரே வந்து அவளை பிடிச்சி லைக் அந்த சொல்ல இந்த மாதிரி சேர்மேன் தே வில் லைக் அபியூசர். சரி நீ வந்து பத்தினில என்ன பண்ண போற, கத்தி அவன் ஒருத்தர் வந்து எடுத்துட்டு, இது என்னோட வெர்ஷன்ல அந்த கத்தி எடுத்து அவன் குத்த போறான். இல்ல நீ சாவு அடிச்சிடணும், இல்ல நீ எல்லாம் வந்து இந்த ஊருக்கு கெடுதல்னு. அவ சாவறதுக்கு முன்ன அவ கடைசியா வந்து அவ என்ன கத்துனாலா, நான் பத்தினின்னு எப்படி ப்ரூவ் பண்ணா, நீ என்னை குத்துனோனே என் ரத்தம் வந்து வெள்ளையா இருந்துச்சு, நான் பத்தினின்னு. எல்லாருமே வந்து சிரிச்சாங்க. எவனுக்குடா குத்துனா ரத்தம் வரும்னா அப்ப இல்ல நான் இப்படித்தான் நான் ப்ரூவ் பண்ண போறேன். சரி ப்ரூவ் பண்ண சொல்லி அவ வந்து ஆர்டர் பண்ண, நீ குத்துறானு. நேரா போய் குத்தி அந்த கத்தி வெளியே எடுத்தோடனே வெள்ளை ரத்தம் வெளியே வந்துருக்கு. அப்பதான் they realized they made a mistake. அந்த அவன் சொன்ன மாதிரி அந்த மாக்கம்னு அங்கதான் இருக்கு. நீ இன்னும் இருக்கு போனா சுத்தி வெள்ளை இருக்கு. இது என்னன்னா இட்ஸ் a curse. So now is Masuri a curse, is a witch? Oh what she say பலிச்சிச்சல. ஏன் தெரியுமா இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் அவ கர்ஸ் பண்ணல, ரீசெண்டா தான் லைக் லங்காவி வந்து கியூர் பண்ணுச்சு. after the year 2000, that's when you see கோவா படம் வந்துச்சு. அப்பதான் நீ பார்த்தனா we all started going Langkawi more often. Like after 2000 millennium year அப்புறம். Yeah, so Langkawi வந்து after 2000 தான் பெருசாச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் Langkawi போக மாட்டாங்க. இது வந்து ஒரு கட்டு கதை சொல்லலாம். But the thing is would be a கட்டு கதை, but the curse was. Yeah, so but the Masuri's lineage is still, they will still come. They're in Thailand, but they do come to the cemetery, and every year she comes. I see. Her name is something. Wait, her name, let me find out. She has a name. She has a name. They know her name. One Aisha, one Nawawi. I won. So avada பேரு. So பேர் வந்து இன்னொருக்கு வருவா. So you know what's the thing? The curse only ended not after the 7th generation was born, you know. After the 7th generation came and visit the Masuri, and then they had a whole ceremony to welcome her, and after that the curse was lifted. அது வரைக்கும் அந்த curse வந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஏழாவது வம்சம் வந்தோம் அந்த curse வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து வருப்பாடு தான். அதை எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க, அவ வந்து பார்க்கறதுக்கு ரெண்டமா இருப்பா வந்து, பிகாஸ் அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் எக்கனாமி ஓடல. They saw this lady coming to the Makama, the cemetery every year, the day of her death anniversary. Masuri's death anniversary, she used to come and give padel மாதிரி வச்சுட்டு போங்க. அப்பதான் கண்டுபிடிச்சாங்க இதான் மசூரியோட லைனேஜ்னு. ஸோ நீங்க லங்காவி அடுத்த நீங்க விசிட் பண்ணிக்கிறா, this is one of this
legends which is நீங்க அது ஒரு லெஜெண்ட் சொல்ல முடியாது, இஸ் பார்ட் ஆஃப் லங்காவிஸ் கல்ச்சர். இதான் நான் வந்து சொல்றேன், ஒரு கோஸ்ட்னு சொல்றேன், வெரி க்ளோஸ் டு மித்திக்கல். ஆமா, ஆனா இது ஒரு ஆள்னால வந்து ஒரு கர்ஸ் வந்து வெரி க்ளோஸ் இஸ் பிலீவ்ட் அண்ட் இஸ் பிராக்டிஸ்ட் அன்டில் டுடே இன் லங்காவி. அதான் இது எனக்கு புதுசா இருக்கு. பட் அந்த கதை வந்து லைக் ரொம்ப கேட்ட ஒரு கதை, காமனான ஒரு கதை. எவ்ரிவன் லைக் லங்காவி பத்தி தெரியும்ல அது. Interesting. So anyways, thank you so much இந்த எபிசோட் நீங்க பார்த்ததுக்கு. நாங்க வந்து லைவ் ஷோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த எபிசோட் முடிஞ்சோடனே உத்து பாருங்க. நாங்க இந்த லைவ் எனி டைம் இந்த வில் அனௌன்ஸ் இட். March 2nd லொகேஷன் டிக்கெட் எல்லாமே வந்து வந்துடும். 20 வெள்ளி டிக்கெட். நீங்க வந்து வர போறீங்கன்னா நீங்க வந்து எத்தனை டிக்கெட் வேணா வாங்கலாம். To be aware that purchase only when you can come. when you can come. ஏன்னா வாங்கி போன வாட்டி எங்களுக்கு நான் திருப்பி அதை சொல்கிறேன், ரிசர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடை நிமிஷம் வர முடியல, டிக்கெட் கொடுக்க முடியும்னா வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க வந்து என்ன டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க, ஐயோ எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி. And I'm going to be very honest with you, there is no walk-in. We cannot accommodate walk-in. ரொம்ப ஏன்னா இது வேற இடம், அது போன வாட்டி பண்ண இடம் இல்லை. பே பண்றாங்க, பேப்பர் இது போனது ஃப்ரீயா இருக்கறனால நாங்க walk-in allow பண்ணோம். and இந்த பேட் இருக்கனால we cannot allow walk-in. Yes, I'm going to be very honest with you all, we cannot allow walk-in, but please do come. அதாவது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ஆமா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா 5 பேர் இருப்பாங்க. ஹோப்ஃபுல்லி 3 பேர் இருப்பாங்க. ஆனா 2 பேர் யாருன்னு கெஸ்ட் நீங்க வந்து பாருங்க. we will reveal டைம் கிட்ட வர ஒன்னு ரிவீல் பண்ணுங்க. கெஸ்ட் யாருன்னு நான் ரிவீல் பண்ண மாட்டேன், நீ எல்லாம் ரிவீல் பண்ணிராத, வந்து பார்க்கட்டும். Okay, so anyways, thank you so much for watching. If you haven't subscribed, don't forget to subscribe to the channel. And மறக்காம வந்து எங்களோட vlog வர பண்றோம். ஸோ வார அந்த வீடியோ வருது. எடிட்டர் அந்த வீடியோ ஒழுங்கா பண்றதில்ல. 4-5 வீடியோ நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். வாரம் அவன்கிட்ட கொடுத்தேன், லேட்டாக வந்துட்டு இருக்கு. So anyways, thank you so much for watching. My name is Jeevan. I'm Daviu Ponan. I'm very Poonanda. Daviu. அவனோட இன்ட்ரோ நான் சரி சொல்லு. சரி கிறிஸ் நீங்களே சொல்லுங்க. சொல்லி முடிச்ச பாடு டாவியூ டிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்டாங்களா? உங்களோட உலக அழக சூப்பர் ஸ்டார், நார்மல் ஸ்டார் அதே கிறிஸ் தான். See you in the next one. Ciao.